நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தர்மிக் இந்தியன் ஸ்பேஸ்ல இனியோட டிஸ்கஷன் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபிளையர்ஸ் அண்ட் இதுல இட்ஸ் அபவுட் தட் ரிலீஸ் ஆஃப் பேரறிவாளன். இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா நம்ம வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டுட்டு அந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம பேசுற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஏன் இந்த சமயம், ஏன் பேரறிவாளன் விடுதலை, மற்றவங்க என்ன ஆச்சு, இந்த கவர்னர் டிலே பண்ண இஷ்யூ, பிரசிடென்ட்டுக்கு இதுவா, அது ஒரு சைட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஆஃப் தட். அண்ட் இதை வச்சு இவங்க பண்ற அந்த திராவிட மாடல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ற அந்த இஷ்யூ. செகண்ட் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். ஆர்டிகல் 142 இது பண்ணிருக்காங்க, அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ஜுடிஷியரி ஓவர் ரீச் ஆயிருக்கா, ப்ரீவியஸ் இன்ஸ்டன்சஸும் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கும் இதுக்கும் எப்படின்னு சொல்லிட்டு வில் ஆல்சோ டிஸ்கஸ் ஆன் த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட். மூணாவது வந்து இப்போ காமன் நம்ம பேசுற அந்த இவங்க சோ கால்ட் இந்த திராவிடியன் மாடல் ஆர் திஸ் திங் டாக் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ சோஷியல் ஜஸ்டிஸ். ஒன் சைடு நம்ம வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் வந்து தண்டனை காலம் முடிந்து வெளில வரார், அவருடைய ஃபேமிலி என்ன, அவருடைய இது என்ன, அவங்க இயக்கம் அப்படிலாம் நம்ம பார்க்கணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மட்டும் இறக்கல, அவர் கூட நிறைய பேர் இறந்திருக்காங்க, 8 பேர். இப்ப கூட ரீசெண்டா நான் 2-3 இன்டர்வியூஸ் பார்த்தேன். இந்த ஏடிஎஸ்பி அனுசியா அவங்களுடைய இன்டர்வியூ பிளஸ் அப்பாஸ்னு ஒருத்தரோட இன்டர்வியூ, அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, he became an orphan. ஸோ அந்த மாதிரி இந்த சைடு ஜஸ்டிஸ் அப்ப என்னாச்சு? ஒரு சைடு இவங்க வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப அதர் சைடு விக்டிம்ஸ்னு இருக்கவங்க அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம இது பண்ண போறோம்? ஸோ அப்ப எங்க ஒரு பேலன்சிங் ஆக்ட் எங்க வருதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. ஸோ இதுக்குதான் வந்து we have ரமேஷ் சேது. ஸோ இஸ் அ வெரி நோன் ஃபேஸ். நிறைய டிபேட்ஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. he has done a lot of other political, I will not say activism, but he is involved with much more senior people in politics. Plus he is also participating in debates and putting his opinions. He is a political commentator. Welcome Ramesh in this space. We have our JKB also, our advocate in Supreme Court, practicing advocate in Supreme Court. More than that, he have been frequently coming to our spaces. Whenever we have some kind of legal kind of a thing, we always look upon JKB sir to throw us some light of what is happening. So the legal aspect, he can give us more as a practicing advocate from Supreme Court. He is with us. And of course, we'll also have Sreenivasan. Nambo BR Sreenivasan, very known face in all our debates. Single-handed, you would have seen a lot of debates. He is taking on 5-4 brawls, right, in mainstream media and giving the facts and figures. He will be joining. He is just finishing a debate, and so that's the reason he is getting delayed. He texted me. So, but we will start actually while we'll wait for him. We'll also start parallelly. We'll join. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீக்கர்ஸ் இருக்கீங்க, யாராவது ஒரு கேள்வி கேட்கணும், சந்தேகம்னா நீங்க அந்த Q&A செஷன் போது ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் ஸ்பீக்கர் அண்ட் யூ கேன் ஆஸ்க் क्वेश्चन டு அவர் சீஃப் கெஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் சேதுஜி டு ஜஸ்ட் கிவ் அ brief of what is your view of the entire episode, ஒரு குயிக்கர் 1 or 2 minutesல. Then same thing for JKB, and அதுக்கப்புறம் we have some questions. I will some on these perspectives. அதுக்கப்புறம் நம்ம Q&A எடுத்து போலாம். யா ரமேஷ், நீங்க பேசலாம். A couple of things I would like to clarify here. The first and foremost thing என்னன்னாக்கா, is it a social justice? Definitely not. Is it humanitarian? Definitely not. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலை குற்றவாளி இருக்கான், சரி, அவன் ஒரு உந்துதல் பேர்ல ஒருத்தன் பண்ணிட்டான், ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்கலாம். ஓகே, மேபி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பண்ணிட்டான், 15 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டான், அது ஓகே, அக்செப்ட் பண்ணலாம். ஆனா கோல்ட் பிளட்டட் மர்டர்னா கூட ஒரு பர்சனை கொண்டு இருந்தா ஓகே, மர்டர்னு சொல்லலாம். பட் இங்க நடந்தது an attack on not just people. It is first terrorism. Second thing is colluding it with militant group outside the country,
மூணாவது அட்டாக் ஆன் சாவர்னிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதுல வந்து ஐம் ஹோப்பிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் ஹாஸ் அ வெரி லாங் ஹிஸ்டரி. அண்ட் இதுல என்னென்னலாம் நடந்ததுன்னு ராஜீவ்காந்தி செத்தப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என்னோட சின்ன வயசுல எனக்கு இருக்கிற ஞாபகத்தை வச்சு இது நடந்தப்போ பல லீடர்ஸ், காங்கிரஸ் லீடர்ஸ் were all right next to Rajiv Gandhi. Suddenly, in a mysterious way, they all moved away from him. Remember, இன்னைக்கு இல்ல, இந்த ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில பார்த்தா எந்த ஒரு தலைவர் இருந்தாலும் அவர் கூட தான் இருக்கணும், ஒவ்வொரு போட்டோலையும் இருக்கணும், ஒவ்வொரு மீடியாவோட இதுலயும் இருக்கணுங்கிறதுக்காக கூடவே போற எத்தனை பேர் நம்ம பார்க்கணும், ஜஸ்ட் ஃபார் லைம் லைட். அப்போ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நோ லீடர் வாஸ் சடன்லி பிரசன்ட், சம் ஆஃப் தெம் மூவ்ட் அவேங்கும் போது யூ ஷுட் நோ வாட் வாஸ் பிஹைண்ட் இட். ரெண்டாவது விஷயம், இதுல அவர் மட்டும்தான், ராஜீவ்காந்தி மட்டும்தான் செத்தாரானா? டெஃபினெட்லி நாட். So many people died and we heard about அந்த மேடம், ஏடிஎஸ்பி மேடம் எல்லாரையும் வந்து நம்ம பேசியிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம் அவங்க பேசினதையும். பட் ஒன் திங் தட் we need to understand is அவங்களுக்கு எல்லாம் ஒரு முறையான காம்பன்சேஷனோ மற்ற விஷயமோ எதுவுமே செய்யப்படல. ஆனா ஆரம்பம் தொட்டு என்ன பேசிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 விடுதலை 7 பேருக்கு விடுதலை, 7 பேரு என்னவோ வந்து ஒரு நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு வந்தவங்க. நோ, தே colluded with terrorists. அதே மாதிரி அவங்களுக்கு கருணை காட்டப்பட்டது எந்த அளவுல காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாக வேண்டியவங்க சாகல, அவ்வளவுதான். பட் பிராக்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு டிசனன்ஸ்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் அவங்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொன்னா, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து திஸ் கோர்ட் கேஸோட verdict has set a precedence for what? The upcoming potentially upcoming issues, potentially upcoming attack on our nation's integrity, sovereignty. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு இன்னைக்கு இந்த பேரறிவாளனோட இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, they said that many people filed an affidavit, those who even investigated. First of all, the officers, if they failed to include any statement at the time of investigation, they should also be tried for sedition, because it is not about tampering the evidence, because it's a case of national importance. இதுல ஏதானும் goof up நடந்திருந்தா they are also culpable for this thing, because இந்த ஒரு தப்பு தான் நடந்தது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த மாதிரியான ஒரு ரூல் இன் லா இருந்ததுனாக்க தென் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸும் பயப்படுவாங்க. நாளைக்கு ஏதாவது வந்தா எனக்கு நான் வந்து ஒரு லைஃப் டேர்முக்கு நான் போய் உள்ள போய் உட்காரணும், அதனால லெட் மீ நாட் ஈல்ட் டு எனி பொலிட்டிக்கல் ப்ரெஷர், லெட் மீ கோ அண்ட் டூ மை டியூட்டி ப்ராப்பர்லி irrespective of whatever the pressure that I may face. அது ஒண்ணு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட், இதெல்லாம் பண்ணிட்டு இவங்களை வந்து தொடர்ந்து இத்தனை வருஷம் அனுபவிச்சாச்சு அப்படின்னா, think about the lifetime problems the other families are facing. They lost their breadwinners, they lost their this thing. இதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒன்றும் தீர்வு இருக்கவே போறது இல்ல. That family has lost it for good. அப்போ அவங்களுக்குலாம் என்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மகிழா மோர்ச்சால முன்னாடி தலைவியாக இருந்த தமிழகத்துல சகோதரி விஜயதாரணி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா she had to till date she suffers. அந்த மாதிரி அதனால வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. in spite of being in an alliance, they have very clearly stated that we are against this. அந்த வகையில I will personally appreciate தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அடுத்த விஷயம், இது எல்லாம் பேசிட்டோம். இப்போ இதே கேஸ பிரசிடென்ஸா வச்சு they are going to bring the remaining 6 people. என்ன சொல்ல போறாங்க? இல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதனால இவங்களுக்கும் கொடுங்க. பட் என்னென்ன ஆர்குமெண்ட் அங்க வச்சாங்களோ அதை முழுசையும் வைக்காம they are going to say, என்ன ஒரு கிளாசிக் கேஸ் பேசினாங்கன்னா, நாங்க ஒட்டு கேட்டோம், யார்த பிரபாகரன் அண்ட் அவனோட ரைட் ஹேண்ட் 2 பேருக்கும் வந்து புட்டராமன் 2 பேர் பேசினதா, ராஜீவ்காந்தியை கொல்ல போறோம், ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னா, வாட் நான்சென்ஸ் இஸ் தட்? சரி, நான் என்ன சொன்னேன், அப்படி இருந்தாக்க ராஜீவ்காந்தியை கொல்லல, பட் யாரோ ஒருத்தரை கொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு, it is pre-planned. அப்போ how can it be accepted as if they are innocent? அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி பேரறிவாளன் bought a battery.
It is not a Duracell battery which you buy for your clocks or remote. Please understand, he was knowing very well about what the electrical thing is all about, and it was for IED, explosive devices, to use பண்ற ஸ்பெஷல் பேட்டரின்னு தெரிஞ்சும் he has bought it. அதே மாதிரி சிவராசன், so on what basis he came in contact with these people? It is not like அங்க குடியிருந்தாங்க ஒண்ணுமே தெரியாது. He knew everything. ஆனா இன்னைக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதுன்னா, அந்த அற்புதம்மாள் அவங்க இவங்க அவங்க மதர் அவங்களோட பாச போராட்டம் அப்படி எல்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இங்க எனி பர்சன், எனிபடிஸ் பேரண்ட், இஃப் தே ஆர் அட்டாச் டு த சைல்ட், தே வில் ஃபைட். ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி, அதுக்காக ஒரு குளோரிஃபை, ஒரு டெரரிஸ்டோட அம்மாங்கிறதுக்காக அவங்களோட ஃபைட்டுங்கிறதுக்காக நம்ம இதை குளோரிஃபை பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல இது டெரரிசம்னு சொல்ல, இதை சொல்லல. Then what it is? That should be, everybody knows if many people were killed, this thing has happened, what is not terrorism? Then Supreme Court should define what is terrorism. இதையும் அவங்க பண்ணல. இந்த மாதிரி ஒரு வெரி லாங் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்து, அதே மாதிரி இவங்களுக்கு கம்யூட் பண்ணாங்க டெத் சென்டென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்னாச்சு, அதுல பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் இழுத்து 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 பிரசிடென்ட் கிட்ட எதிர்க்கும். அப்புறம் பிரதிபா பாட்டீல் said that no we won't do it. இந்த மாதிரி 1008 விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இதையெல்லாம் முறைப்படி செய்யாததுனால் இன்னைக்கு இவங்க வெளியில வராங்க. அப்போ இந்த மாதிரி வெளில வரும்போது நாளைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? யாரான இந்த மாதிரியான ஒரு தலைவர்களை ஏதானும் செய்தா அவங்க மேல எல்லா இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்து இவங்க ஜெயில இருந்தாக்க அவங்க 14 வருஷம் இருந்து அவங்க சொல்லுவாங்க நன்னடத்தை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்குல கூட போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இதே மாதிரி கொடுத்து வேண்டிய பார்ட்டி சென்ட்ரலையும் வேண்டிய ஓரளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய லெவல்ல, பிரசிடென்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய லெவல்லே ஒரு வேலை இருந்தால் இவங்க என்ன பண்ணலாம், இல்ல எங்களால இந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அசியூம் ஒரு பர்சன் இருக்கான், 20 வயசு பையன் இருக்கான், இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிடுறான். தவறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் he is engaging in இதுனாக்கா அவன் மேல கேஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஒரு வருஷம் 2 வருஷம், 22 வயசு. அப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 14 வருஷம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கேஸ் எல்லாம் பிரசிடென்ஸ் காமிச்சு ஒருவேளை வெளில வரணும் 34 வயசுல வருவான். அப்கோர்ஸ் தே வில் டூ ஆல் த சப்போர்ட். அப்படின்னாக்கா இந்த எக்கோ சிஸ்டம் இருந்ததுன்னா தே ஆர் ஒன்லி என்கரேஜிங் மோர் அண்ட் மோர் சச் எலிமெண்ட்ஸ். அப்போ இது எந்த வகையில் நியாயம் புரியல. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த முறைப்படியான வாதத்தை வைக்கவில்லை. காரணம் என்னங்கிறது சொல்றேன். லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் கேன் வேலிடேட். பட் நான் என்ன சொல்றேன், இவங்க சொன்ன செக்ஷன்ஸ் படி என்ன சொன்னா கவர்னரே டெசிஷன் எடுக்கலாம். கவர்னருக்கு போயிருக்கு. கவர்னர் thinks that there are numerous factors that need to be taken into consideration, so I am sending it to president கூட ஒரு ரிப்ளை கொடுத்துக்க முடியும், அதை முறைப்படி ஆர்கியூ பண்ணிக்க முடியும். Probably intentionally the central government let this thing, dilution of the case or whatever it is, to happen probably because இன்னும் 2 வருஷத்துல நம்ம கரெக்டா 2 வருஷத்துல சொல்லணும்னாக்கா நம்ம we are going to face இங்க லோக்சபா எலெக்ஷன் 4 வருஷத்துல இதெல்லாம் இருக்குனாக்க மேபி ஃபார் தட் ரீசன் they would have thought, okay, இந்த ஒரு ரீசனை வச்சு தானே இவங்க இதெல்லாம் பண்றாங்க, let us dilute it by bringing it to a logical closure and let them see. அதனால நமக்கு என்ன லாஸ் இருக்கு. But what we also need to understand is it might have future repercussions as we are talking about. I mean, nobody wants it. Right? In fact, the politically, I want to also discuss that and ask questions at thing to clarify to all people. The political aspect na kandipa touch pannonu paakren. I have some specific questions also to you, Ramesh, and also Sreenivasan ji. Sreenivasan, welcome. Yeah, we are just having your opening remarks. First, JKB sir, உங்களோட opening remarks short-ஆ சொல்லிடுங்க. Then we'll Sreenivasan get your opening remarks கேட்டுட்டு then we'll go to specifics of the different aspects of the case. Thank you, host and co-host, for giving this wonderful opportunity. First of all, என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த பேனலே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஜென்ரல் அப்சர்வேஷன் அண்ட் லீகல் அப்சர்வேஷன். என்னோட லீகல் அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நான் 2 டே இன்னைக்கு காலையிலையோ ஏதோ ட்வீட் போட்டிருந்தேன் எக்ஸ்பிளைனிங் வாட் எக்ஸாக்ட்லி திஸ்
பேரறிவாளன்ஸ் ரிலீஸ் பை சுப்ரீம் கோர்ட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அப்படின்னு. இது வந்து ஏதோ அவர் தவறிழைக்கவில்லை, அவரை விடுதலை செஞ்சிடணும்னு சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே சொல்லலை. இட் இஸ் பியூர்லி மிஸ்லீட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த சோ கால் தமிழ் போராளிகள். அவங்க பண்ணுற மிஸ்லீட் தான். Subject to the provisions and articles of certain things available with the Constitution of India and some certain sections of CRPC, IPC, இதன் அடிப்படையில் இது நடந்தது ஒரு சாதாரண சட்ட நிகழ்வு, அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய பூதாகரம் பண்ணி அவரை ஒரு பெரிய தியாகி மாதிரி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. And nowhere in the verdict given by the Supreme Court has stated that he is an innocent அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. This is my opening remarks. We will talk in detail in this ongoing session. Okay, JKB. Sreenivasan, உங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா then have some specific questions for Ramesh, you and JKB also. Okay, opening remarks. ஸோ ஜேகேபி அவர் சொன்னதுலேருந்தே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் லீகல் டெக்னிகாலிட்டிஸ். அதை வச்சு அரசியல் பண்றதுல அந்த அரசியல் கட்சிகளுக்கு அவங்க ஆதாயம் இருக்குன்னு நினைச்சு பண்ணுவாங்கன்னா பண்ணட்டும். அதை பத்தி எந்த இதுவுமே இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம தவறுன்னு சொல்லலாம். அது தவறு தான். இதுல செலிப்ரேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதுல அப்போஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதை திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா போட்ட மாதிரி ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும், அவ்வளவுதான். ஏன்னா இது பியூர்லி லீகல் கிரவுண்ட்ஸ். அண்ட் அதுக்கு இது இவங்க ரிலீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே சக்சஸிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், பிரசிடென்ட்ஸ், கவர்னர்ஸ் டிசிஷன் எடுக்காதனால தான். இது வந்து பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னன்னா கவர்னர்ஸோ பிரசிடென்ட்ஸோ மெர்சி பெட்டிஷன்ஸ்ல தூங்கிட்டு இருக்க கூடாது. ஐ வில் பி வெரி ஹார்ஷ், ரூட். ஐ எம் நாட் ஹியர் அஸ் பிஜேபி சப்போர்ட்டர். நான் இங்க வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டேன், இல்லாட்டி காங்கிரஸ் சப்போர்ட்டர் கிடையாது, டிஎம்கே அப்போசர் கிடையாது, டிஎம்கே சப்போர்ட்டர் கிடையாது. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன். 2099 இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க, டெத் பை ஹேங்கிங். அந்த ஜட்ஜு அந்த பெஞ்சில் உட்கார்ந்தது ஜட்ஜ் கேடி தாமஸ். அண்ட் ஜட்ஜ் கேடி தாமஸ் இஸ் வெரி வெரி லுக்ட் அப்பான் பை ஹிந்துத்வா குரூப்ஸ் அண்ட் நேஷனலிஸ்ட். கேடி தாமஸ் வந்து ஜட்ஜ் கேடி தாமஸ் வந்து நேஷனலிஸ்ட்க்கு, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு, சங் பரிவாருக்கு, ஹிந்துத்துவாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கேடி தாமஸ் அவர்களை. அந்த ஜட்ஜ் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த தண்டனை தூக்கு தண்டனை விதிச்ச பெஞ்ச்ல அவர் இருக்கார் 99. 2001 மர்சி பெட்டிஷன் போகுது. 2001 பிரசிடென்ட்டுக்கு மர்சி பெட்டிஷன் போகுது. KR நாராயணன் வாஸ் த பிரசிடென்ட் அண்ட் ஹி ரிட்டையர்ஸ் இன் 2002. அதனால கடைசி நேரத்துல டிசிஷன் எடுக்கல. ஓகே, வி கேன் எக்ஸாம். அப்துல் கலாம் 2002 2007 வரைக்கும் இருந்தார் பிரசிடென்ட்டா. அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணல இந்த மர்சி பெட்டிஷனை? பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 72 தன்னிச்சையா கூட முடிவு எடுக்க மாட்டாங்க, கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் எடுப்பாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஏன் இதை வந்து பிரஸ் பண்ணல மர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு? அஜ்மல் கசாப்க்கும் மசூத் அசாப்க்கும் எப்படி வந்து பிரணாப் முகர்ஜி ரிஜெக்ட் பண்ணாரு, அவருக்கும் அந்த தைரியம் இருந்துச்சு. அண்ட் மோடி கவர்மெண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டட். ஆனா இந்த 7 பேருக்கு 2001 கொடுத்த மர்சி பெட்டிஷனை 2004 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணல? அப்துல் கலாம் 2007 வரைக்கும் பிரசிடென்டா இருக்கார் 2002 இருந்து. ஏன் அவர் ரிஜெக்ட் பண்ணல? அப்துல் கலாமோட என்டையர் டென்யூர்ல ஐ திங்க் ஒன்லி 1 மர்சி பெட்டிஷன் அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. பெங்கால்ல இருந்து சம்படி ஐ திங்க் அவர் 5 வருஷம் டென்யூர்ல ஒரே ஒரு மர்சி பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணார். மற்ற எதுவுமே டிசிஷன் எடுக்கல. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரோல் மாடல், எனக்குமே ஒரு ரோல் மாடல். ஆனா நோபடி இஸ் அபௌட் கிரிட்டிசிசம். அன்னைக்கு மர்சி பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 பேரையும் தூக்கில போட்டிருப்பாங்க. அன்னைக்கு எடுக்காம அடுத்த பக்க பாஸ் பண்ணாங்க. பிரதிபா பாட்டில் 2007 வராங்க. ஆனா 2011 she is rejecting mercy petition. காங்கிரஸ் கவர்மெண்ட் பிரதிபா பாட்டில் டைம் எடுத்து பண்ணா 4வது வருஷத்துல அட்லீஸ்ட் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது 20 years ஆயிடுச்சு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 91 இவங்க அரெஸ்ட் ஆறாங்க. 2011 20 years ஆயிடுச்சு. ஸோ 20 years லைஃப் சென்டென்ஸ் நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் சர்வ் பண்ணிட்டீங்க, விச் இஸ் மோர் தேன் த மினிமம் 14 years லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இந்தியாவில் அது ஒரு பிரச்சனை. அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா 14 years ஃபார் லைஃபாங்கிறது இருக்கு. இந்த ஜட்மெண்ட்லயும் ஃபார் லைஃப்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு எனி கம்யூட்டேஷன் பை த கவர்மெண்ட்ஸ், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னு கிளாஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப கம்யூட் பண்ணும்போது எப்ப வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 years ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே கேடி தாமஸ், எந்த ஜட்ஜு வந்து இந்த தூக்கு தண்டனை கொடுத்தாரோ இந்த 7 பேருக்கு, அதே ஜட்ஜு 2013 இந்த மர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆயிட்டு தூக்குல போட போறான்னு சொல்லும் போது கேடி தாமஸ் சொல்றாரு இது வந்து அலோவ் பண்ணக்கூடாது, இவங்க இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து ஹிஸ்டாரிக்கலி அன்ஹர்ட் ஆஃப்,
ஏன்னா 2 தடவை தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 20 வருஷம், அப்ப வந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. 2013-14 டைம்ல 23 வருஷம் ஆயிடுச்சு. சோ 23 வருஷம் ஜெயிலையும் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை தூக்குல போடுறது தவறுன்னு அதே கேடி தாமஸ் சொல்றாரு. சோ நீங்க இத்தனை நாள் பிரதிபா பாட்டீலும் டிலே, அப்துல் கலாமும் டிலே, எல்லா கவர்மெண்ட்டும் டிலே. சோ நீங்க அப்புறம் எப்படி அப்ப நீங்க டிசிஷன் எடுத்து தானே ஆகணும். அப்ப அவங்களை என்ன பண்ணுவீங்க? சோ கோர்ட் சொல்லுது நீங்க எதாவது பண்ணணும்னு. அப்ப யார் அப்ராப்ரேட் அத்தாரிட்டி இவங்களுக்கு மேல டிசிஷன் எடுக்கிறதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரசிடென்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸ்டேட் கவர்மெண்ட், ஜெயலலிதா கவர்மெண்ட் பாஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணுங்கிறாங்க. சோ இப்ப இது கான்ஸ்டிடியூஷன்ல இவ்வளவுதானே இருக்க முடியும். பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட், இவங்க 3 பேர் தான் இதை பிளே பண்ண முடியும். இதுல 2 ஸ்டேட் அசம்பிளிஸ், லெஜிஸ்லேச்சர் ஒரு சைட்ல இருக்கு, பார்லிமெண்ட் ஒரு சைட்ல, அந்த அட்வைஸ் பண்ற எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் டிசிஷன் எடுக்கல, ஜுடிஷியரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜுடிஷியரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நீங்க யாருமே டிசைட் பண்ணல, நாங்க டிசைட் பண்றோம், டெத்ல இருந்து லைஃபா மாத்திடுறோங்கிறாங்க. ஸோ ஜுடிஷியரி சொல்லும் போதே இவர்களுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 23 வருஷம் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கேள்வி, உடனே அவர் பேரறிவாளன் வந்து ரிலீஸுக்கு வந்து மனு கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் அப்ப அதையும் திருப்பி கவர்னர்கிட்ட தான் போகுது. 161 படி பண்ணணும். சரி, உங்களுக்கு டவுட் இருக்கு, நீங்க அனுப்புறீங்க, பதில் வரல, டிசிஷன் எடுக்கல, திருப்பி கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ பியூர்லி டெக்னிக்காலிட்டிஸ் படி பார்த்துதான் இது ரிலீஸ் நடந்திருக்கு. இதுல அதனால அவங்களை இன்னசென்ட்னு யாரும் சொல்லல, அவங்கள இது வந்து எந்த தப்புமே செய்யல, அவங்க வந்து தியாகிகள்னு யாருமே சொல்லல. ஆனா இவங்க கொண்டாடுவாங்கன்னா கொண்டாடுவாங்க. அதை நம்ம அப்போஸ் பண்றது நம்மளோட கடமை. நம்ம ஒரு இடத்துலயும் பேசும்போதும் ஒரு இடத்துல எழுதும் போதும் இவங்க கான்விக்டட் கிரிமினல், தண்டனை அனுபவிச்ச ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளின்னு சொல்லணும். அதுதான் இதுக்கு தீர்வு. அதனால பெரிய பாடம், எந்த பிரசிடென்டா இருந்தாலும் எந்த கவர்னரா இருந்தாலும் தைரியம் இல்லாம டிசிஷன் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரிதான் காம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து நிற்கும். அடுத்த 6 பேர், இதுல 6 பேர்ல வந்து இதே லாஸ் அப்ளைகபிள் ஆகும் போகும்னா கவர்னர் கிட்டே போயிடலாம். ஆனா பேரறிவாளனுக்கு கூறப்பட்ட எல்லா கிளாஸுமே அங்க அப்ளை ஆகுமானா ஆகாது. ஏன்னா அதுல 4 பேர் வந்து ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ், நான் 4 பேரும் ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ். ஸோ ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ்க்கு எப்படி இவங்க டிசிஷன் எடுப்பாங்க? டிசிஷன் எடுத்தா அவங்க என்ன ஆவாங்க? அது முதல் கேள்வி. 2வது, பேரறிவாளனுக்கு என்ன சொல்லப்பட்டது, ஆனா அது ஜட்ஜ்மெண்ட்ல கோட்டாடா இல்லாட்டி அது காரணமா, பட் எல்லாருமே ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி என்ன பரப்புரை செய்யப்பட்டது? அவர் வந்து பேட்டரி தான் வாங்கி கொடுத்தாரு, ஆனா இந்த பேட்டரியை எதுக்குன்னே தெரியாம அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. அது பொய், நமக்கு தெரியும். அது உண்மை. ஆர்குமெண்ட்ஸேக்கு அதை எடுத்துக்கிட்டா கூட, நளினி அந்த இடத்துல சம்பவம் குண்டு வெடிக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். தனு, சுபா மாதிரி, சுபா கூட நளினி உட்காந்துட்டு இருக்கா. சோ நளினிக்கு நல்லாவே தெரியுமே இந்த பிளான் முன்னாடில இருந்தே. நளினிக்கு நளினிக்கு முன்னாடியே தெரியும். சோ பேரறிவாளனுக்கு கொடுக்குற எக்ஸ்கியூஸ் கூட எப்படி நளினிக்கும் முருகனுக்கும் கொடுக்க முடியும்? நளினி ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்கா, கிரௌட்ல. சோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீலங்கா நேஷனல்ஸ் இருக்கு. நான் தமிழ் இந்தியர்களா இருந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் வரும். இவங்களுக்கு எல்லாம் முன்னாடில இருந்தே கான்ஸ்பிரசி தெரியும், ராஜீவ்காந்தி டார்கெட்னு தெரியும், இது எல்லாமே இருக்கு. சோ அதனால பியூர் லீகல் டெக்னிகாலிட்டிஸ்ல கவர்னர் எடுக்கலாம் தான் இருக்கும். 161 படி கவர்னர் தான் எடுக்கணும்னு இருக்கும். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. ஏன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து சொன்னது என்னன்னா, கவர்னர் இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பினது தப்பு, கவர்னர் 161 படியே எடுக்கலாம். இதுதான். இதை இவங்க திரிச்சிடுறாங்க, மாநில உரிமை அப்படி இப்படின்னு தான் திரிச்சிடுறாங்க. அதெல்லாம் இல்ல, 161 படி கவர்னர் எடுக்கலாம். சோ அடுத்த 6 பேருக்கு கவர்னர் எடுக்கலாம். ஆனா இதே கிளாசஸ், இதே கண்டிஷன்ஸ், இதே ஜஸ்டிபிகேஷன்ஸ்லாம் அப்ளை ஆகுமானா என்ன பொறுத்த வரைக்கும் அப்ளை ஆகாது. ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ். No. இதுல வந்து I would like to add what Srini was saying. Clause applicable ஆகாதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா the technicalities that they are going to possibly use is, first time இவங்க வந்து they are putting assemblyல வந்து ஒரு resolution pass பண்ணி இதை பண்ணி they are sending it to, let's say, கவர்னர்னு வச்சுப்போமே. first time he has every right to reject. ஓகே. ஆனா அதே சட்டத்துல என்ன சொல்லியிருந்தா, 2வது வாட்டியும் அதே மாதிரி பண்ணினா the governor has no choice but to give us இது. பிகாஸ் இல்ல மர்சி பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அதுதான் ரமேஷ், மர்சி இது 161 நம்ம 200 கன்ஃபியூஸ் பண்ணி வேணாம். 200 வந்து மத்த பில்ஸுக்கு தான். அது ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி கவர்னர் திருப்பி அமைச்சர்னா அதை பாஸ் பண்ணணும். மர்சி பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கா, ஸ்டேட் கேபினெட் என்ன சொல்லுதோ அதை கவர்னர் பண்ணி தான் ஆகணும். மர்சி பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்ப கூட முடியாது, ஃபர்ஸ்ட் டைம் கூட திருப்பி அனுப்ப முடியாது. அதனால
அதான் அசம்பிளி ஜெயலலிதா அவர்கள் பாஸ் பண்ணதுதான் இப்ப அது பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதேபடி 6 பேருக்கு அப்ளை ஆகும். ஆனா என்ன சொல்றேன்னா, பேரறிவாளன் நீங்க சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல, நல்ல ஒழுக்கம் இருந்தது, 19 வயசு பையன், அங்கேயே படிச்சு முடிச்சான், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவனுக்கு இருக்கு, இதெல்லாம் கோட் பண்ணிருக்காங்க. சோ அது 6 பேருக்கு, மத்த 6 பேருக்கு அப்ளை ஆகுமான்னு தெரியாது. பிளஸ் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நளினியும் முருகன் அவங்க இன்னசென்ட் கிளைம், அவன் இன்னசென்ட் கிளைம் பண்ணிக்கிறாங்க, தெரியவே தெரியாதுன்னு. அது சொல்ற மாதிரி அது என்ன டியூரசல் பேட்டரி கிடையாது, பாம்பு பண்ற பேட்டரி தான் தெரியும். ஆனா இனிஷியல் படி எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்ல வந்து செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த, ஒரு பிளான எல்லாருக்கிட்டையும் ஒரே டைம்ல சொல்ல மாட்டாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே போகும். சோ அப்படி வரும்போது ஒவ்வொருத்தருக்கா சொல்லி சிவராசனுக்கு சொல்லி அடுத்தடுத்தா வருது. சோ அப்படி வரும்போது ஆப்வியஸ்லி பின்னாடி இவங்க எல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கு தெரியாது. அந்த ஹரிபாபு, இறந்து போன ஹரிபாபாவுக்கும் தெரியாது இனிஷியலாம் போட்டோகிராஃபருக்கு. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருக்கு தான் தெரியுது. அதனால இந்த கொலைக்கு முன்னாடி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஆர்குமெண்ட் ராஜீவ் காந்தி தெரியாதனாலும் யாரையோ கொலை பண்றதுக்குன்னு தெரியும், பெல்ட் பாம் தான் ரெடி பண்றாரு தெரியும். சோ அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் இது வரும். அதனால சிவராசனுக்கு தெரிஞ்சப்பவே இவங்க 6 பேருக்கும் 7 பேருக்கும் தெரியாதுன்னு சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத வாதம். செயின் ஆஃப் கமாண்ட்ல ஒவ்வொருத்தருக்கா தான் வரும். ஆனால் மத்த இது வந்து ஒரு டைசி சிச்சுவேஷன் தான். இதே பிரசிடென்ட்ஸ் வச்சு 6 பேர் ரிலீஸ் பண்ணலாம். பட் இந்த அவங்க ஸ்ரீலங்கா நேஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச நளினிக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கு. பட் லீகல் டெக்னிகாலிட்டி படி பார்த்தோம்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் நீட் நாட் பி ஃபார் லைஃப் இஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் நாளைக்கு ஸ்டாலின் ஒரு வாரத்துல வந்து பாக்கி 6 பேரையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டாங்க, விடுவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா தூங்கிட்டாங்க 2001 இருந்து அத்தனை 11 வரைக்கும் தூங்கிட்டாங்க அரசுக்கு, பிரசிடென்ட்ஸும் அரசாங்கங்களும். அதனாலதான் அந்த பிரச்சனை. சாரி ஃபார் பீயிங் பிளண்ட், பட் தட் இஸ் த ட்ரூத். இல்ல அண்டர்ஸ்டூட். பட் இதுல இன்னொரு விஷயம் நான் படிச்சது என்னன்னா, இன்னோசென்ஸ்ன்ற இதுல நான் இதுவா சொல்லல, பட் ஹி ஹஸ் ஆல்சோ டிராவல் டு ஜாஃப்னா இல்லையா? சோ பேட்டரி வாங்குறது கிடையாது. நான் சொல்ற ஆர்குமெண்ட் கேக்கு அதை எடுத்துக்கிட்டாலும், பேரறிவாளனுக்கு ஆர்குமெண்ட் கேக்கு அதை எடுத்துட்டாலும் மத்தவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. பட் பேரறிவாளனும் இன்னசென்ட்லாம் கிடையாது, அவனும் ஜாஃப்னா போயிட்டு வந்திருக்கிறது தெரியும். பெல்ட் பாம் இப்போ எப்படி சொல்றாங்கன்னா வெறும் பேட்டரி தானே தெரியாம, அதெல்லாம் சொல்றேன். ஜாஃப்னாலாம் போயிட்டு வந்து he was involved in the entire operation. நிறைய பேருக்கு அது வெளியில சொல்றது இல்ல. somebody who supplies weapons வந்து is an accused only. யார்கிட்ட ரிவால்வர ப்ரொக்யூர் பண்ணாங்களோ அவனும் குற்றவாளி தான் மகாத்மா காந்தி கேஸ்ல. சோ அதனால நீ பேட்டரியை கொடுக்கறதுனால நிரபராதியில ஆக முடியாது, பெல்ட் பாம் பண்றதுக்கு பேட்டரி கொடுக்கறதுனால நிரபராதியில ஆக முடியாது. அவங்க அப்படிதான் திரிப்பாங்க. அதுதான் சொல்ற, உண்மையை நம்ம சொல்லணும், கேள்வி கேட்கணும். தெரியாம அப்ப யாரையோ கொலை பண்றதுக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல எப்படி இருந்தாலும். கரெக்ட். இப்போ ரமேஷ் சார் கிட்ட நான் தான் அந்த கேள்வி, இந்த பொலிட்டிக்ஸா யூ டோல்ட் தட் ஒரு கவர்மெண்டோட இன்எஃபிஷியன்சின்னு சொன்னீங்க, irrespective of BJP or Congress or whoever was there. Plus, is there any other political conspiracy? Because I know, Ramesh, you are in close circles. You know some inside news also. Probably what is the political? Because in the assassination, if I recall the words of Subramaniam Swamy, right? If I recall it correctly, he gave an argument. அப்ப யார் பண்ணிருப்பா அப்படின்னு கொஸ்டின் வரும்போது he said, tell who is the beneficiary of this entire stuff. இப்போ ஒரு நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை பண்ணா அந்த கொலையினால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பூடகமா சொன்னார். இன்ஃபேக்ட் நேத்தி ரங்கராஜ் பாண்டேவோட இன்டர்வியூல டாக்டர் ஹண்டேவும் கிட்டத்தட்ட he made the same thing, like the situation was like the first phase of election is over, BJP has swept the entire first phase, the second phase is going to commence. அப்பதான் அவர் விசிட் பண்றாரு தமிழ்நாடுக்கு. and after that there was a clean sweep by Congress in all the phases, and some on the first phase விட்டதுனால they need that ஜார்க்கண்ட் முஸ்லிம் மோர்ச்சாவோட சப்போர்ட்டோட they came. so இது நான் நேயர்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். பட் is there any political conspiracy which you think that has played down for last 20 years? என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அந்த கான்ஸ்பிரசி எல்லாம் கிடையாது. ரெண்டு விஷயம் கிளாரிபிகேஷன். இது வந்து தமிழ்நாட்டுல முதல்ல எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது. இது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இஷ்யூவா இருக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டு இது ரிலீஸ் பண்ணதுனால பிஜேபிக்கு 2024 ஒரு ஆதாயம், 2026 ஒரு ஆதாயம்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருந்ததுன்னா சீமானும் வைகோவும் should be இல்ல நான் 1991 சொல்றேன். இல்ல நான் இப்ப 1991 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதுக்கு நான் வரேன். திரு ரமேஷ் அவர்கள் சொன்னாரு அந்த காரணமாலாம் இருக்கலாமான்னா அதுக்கு நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்ரீலங்கன் ஈழம் இஷ்யூவோ இல்லாட்டி 7 பேர் விடுதலையோ தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பிரச்சனையே கிடையாது. அதுக்காக ஓட்டுக்களோ வாக்குகளோ விழாது. பெரும்பான்மையான தமிழர்கள்
இன்னும் ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணில் கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, கோவப்படுறாங்க. அதனால இவங்களுக்கு சிம்பத்தி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இவங்க கட்சியில இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா சிம்பத்தி தமிழ்நாடு அதுதான் விரும்புறதுலாம் ஏத்துக்க முடியாது. அப்படின்னா வைகோ ஷுட் பி ஸ்வீப்பிங் எலெக்ஷன்ஸ், சீமான் ஷுட் பி ஸ்வீப்பிங் எலெக்ஷன்ஸ். அதனால இது இல்ல. 91ல அந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் எல்லாம் கிடையாது. அந்த பிளான் நீங்க எத்தனையோ ரிசர்ச் புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நீங்க லார்ஜ்லி பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ்ல ராஜீவ்காந்தி திரும்பி பவருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுதான் பிரபாகரனுடைய எண்ணம். அந்த எலெக்ஷன்ல ராஜீவ்காந்தி பிரபாகரனுடைய எண்ணமா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி பிரபாகரனுக்கு ஐபிஎஃப் வச்சு ஹெல்ப் தான் பண்ணிருக்காரு. சோ பிரபாகரனுக்கு தான் இது பல்வேறு கான்ஸ்பிரசி தியரிக்கு எவிடன்ஸ் இல்லை. சோ எவிடன்ஸ் படி போனோங்கிறது என்ன, பிரபாகரனுக்கு ஆப்வியஸ்லி இனிஷியலி ராஜீவ்காந்தி க்ளோஸ் இல்ல, மாற்று கருத்து கிடையாது. எம்ஜிஆர் க்ளோஸ். தமிழ்நாடுல கேம்ப் இருந்துச்சு. இந்தியாவில மற்ற இடத்துல எல்டிடி ட்ரைனிங் கேம்ப், எல்டிடிக்கு மட்டும் கிடையாது, மற்ற ஸ்ரீலங்கன் தமிழ் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருக்குமே தான் பல்வேறு இதுக்கு ரா ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்டிடிக்கு மட்டும் கிடையாது, எல்லா அமைப்புகளுக்கும் ரா ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி டைம்ல இருந்து எம்ஜிஆரோட இன்புட்ஸ்னால ராஜீவ்காந்தி அதனால அதை கண்டினியூ பண்ணது எல்லாமே இருக்கு. ஆனா 1987 ஜெயவர்தன் ராஜீவ்காந்தி அக்கார்டுக்கு அப்புறம் பிரபாகரன் அதுக்கு ஒத்துக்கிறதுனால பிரபாகரனுக்கு கோவம் வருது. ஐபிகேஎஃப் போகுது. ஐபிகேஎஃப் போகும்போது பேக் ஸ்டாப் பண்றாங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மியும் எல்டிடியும் சேர்ந்து நம்ம ஆர்மிக்கு எதிராக மாறுறாங்க. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸோ ராஜீவ்காந்திய ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க திருப்பி பவருக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் இஷ்யூ என்ன பண்ணுவீங்க, ஐபிகேஎஃப் வருமானா? ராஜீவ்காந்தி ஆமான்னு சொல்றாரு. ஸோ இங்கதான் பிரபாகரனுக்கு அந்த இது வருது. ஸோ அதனால ராஜீவ்காந்தி ரிட்டர்ன்ஸ் நமக்கு திருப்பியும் பிரச்சனை அப்படிங்கிறனால ஷுட் பி எலிமினேட்டட். அதனால ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்னால 2-3 இடத்துல அதுக்கு மார்க் வச்சிருந்தாங்க, இங்க இருந்தா இங்கெல்லாம். சோ அது இங்க பண்ணாங்க. சோ அது அந்த ஸ்பேசஸ்னால பிஜேபி ஸ்வீப் ஆச்சு, காங்கிரஸ் ஸ்வீப் ஆச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அசாசினேட் ஆனா ரிசல்ட்ஸ் வேற மாதிரி போயிருந்தது மாற்றுக்கிறதுக்கு. ஆனா தனி மெஜாரிட்டி வருமானாலாம் தெரிஞ்சுக்காது. பட் பிஜேபி சிங்கிள் அப்பவே வந்துருக்கா, அதெல்லாம் இருக்கு. பட் ரீசன் டு எலிமினேட் வாஸ் திஸ். ராஜீவ்காந்தி திருப்பி வந்தா நம்மளோட ஸ்ட்ரகிளுக்கு நம்ம எல்டிடியோட பிரசன்ஸுக்கோ எல்டிடியோட பவருக்கோ ஒரு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க எலிமினேட் பண்ணாங்க. சரி, அதான் ரமேஷ், அதான் பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களை கேட்டேன். நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ஜேகேபி ஆல்சோ ஆன் தட் ஆர்டிகல் 124. நீங்க சொல்லிடுங்க. ஓகே, so political conspiracy அப்படின்னு சொன்னாக்கா I will tell you a very confirmed thing. See, Vaiko is known for his connect with LTT. ஓகே, சொன்னாங்க இல்லையா, வாஜ்பாய் டேர்ம்ல கலாம் பண்ண முடியல, டிலே பண்ணாரு, அண்ட் he simply passed the thing to the next president சொன்னோம். அதுக்கு காரணமே the pressure from the government and Vaiko's close association with Vajpayee government. And not only that, நீங்க எல்டிடி சப்போர்ட்டர்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்ல யார் அப்பியர் ஆனதுன்னு பாருங்க. ஜெட் மலானி was the one who was appearing on behalf of him, and even in many such cases he was the one who was appearing, not anybody else. அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த இதுல ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்ல இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். was it only, or I think one of you were asking, so whether it is only Prabhakaran who did it? No, it was not just Prabhakaran who was the ultimate chain who did it for this இந்த இதெல்லாம் இங்க இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் அமைச்சதுக்காக. No, it is much more than that. Somebody wanted to grab the power, and I was told that somebody who wanted the baton to be taken away from Rajiv because he saw something fishy going around him. So he decided that he will take some extreme measures on his personal front, because of which the families who were kind of infiltrated into the country, I would say, and they took a decision, and this whole thing I was told that has been orchestrated by Norway. Okay, and via Norway. I wouldn't say by Norway, but via Norway. So because who are very close to it. And by the way, for your information, there are some interviews, I think Srinivasan or somebody, to a very senior journalist who is settled in Canada, and avanoda BB Dinesh or somebody his name is, and avaroda interview la it has clearly been told that two important leaders in the Tamil political sphere very much knew about this, and in fact they are the ones who have also cautioned the other
Tamil leaders, even from the Congress party. LTT வந்து till 87 how it was seen. இந்தியால, தமிழ்நாட்டுல, இந்தியால எப்படி பார்க்கப்பட்டது ஒரு ஃபேஸ். 87 to 89 ஒரு ஃபேஸ். IPKF அதெல்லாம் வர வரைக்கும் 87க்கு அப்புறம் IPKF போய் VP சிங் கவர்மெண்ட் வர வரைக்கும் ஒரு ஃபேஸ். 89 to 90 ராஜீவ் காந்தி அசாசினேஷன் வரைக்கும் ஒரு ஃபேஸ். 91க்கு அப்புறம் அந்த என்டையர் எல்டிடி எப்படி பாக்குறவங்கிறது இந்தியாலேயே மாறுது, தமிழ்நாட்டிலே மாறுது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் டைம்ல நிறைய விஷயம், நாட் ஜஸ்ட் எல்டிடியோ இல்லாட்டி இந்த 7 பேர் வீடு மட்டும் அவங்க வந்து மெர்சி பெட்டிஷன்ல அப்படின்னு இல்லை. அண்ட் வைகோ க்ளோஸ்னஸ்க்காக மட்டுமே கிடையாது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் த ரிபல்ஸ், நாட் ஜஸ்ட் எல்டிடி இல்ல, திபெட்டியன் ரிபல்ஸ்க்கு ஜார்ஜ் எனி அக்ராஸ் த வேர்ல்ட், திபெத்தியன் ரிபல்ஸா இருக்கட்டும், அது பர்மாவா இருக்கட்டும், அது பங்களாதேஷ்ல இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இஸ் அ வாய்ஸ். அதனாலதான் when he was in death bed, தலாய் லாமாக்கு ரொம்ப க்ளோஸ். தலாய் லாமா பர்சனலி வந்து பார்த்துட்டு போனது எல்லாம் இருக்கு. ஸோ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் as a politician, இட்ஸ் இஸ் பர்சனல் பாலிசி. அதனால he was சப்போர்ட்டிங். எந்த இடத்துல யாரோட குரல் நசுக்கப்படுதோ அங்க வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து அந்த குரூப்ஸ்க்கு he has always been supportive. ஸோ ஜார்ஜ் பெர்னாண்டஸோட ரோல் இருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இது எல்டிடி மட்டும் பிரபாகரன் மட்டும் டிசைட் பண்ணா அப்படிங்கிறது கிடையாது. நான் ரீசனா சொன்னேன், இதுல காலிஸ்தானி எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்டே சந்தேகம் வந்தது. ஜெயின் கமிஷன் வந்து 2 பேரை இண்டிக் பண்றாங்க. 2014 ஒரு வருது, ஒரு ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் ஜக்தீப் சிங் சௌஹான் ஆர் சம்மன், காலிஸ்தானோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், ஜர்னல் சிங் பிந்திரவாலியோட க்ளோஸ் அசோசியேட், காலிஸ்தானோட பிரசிடென்ட் தனியா அறிவிச்சுக்கிட்டவர், ரிப்பப்ளிக் ஆஃப் காலிஸ்தான் கரன்சிலாம் ரிலீஸ் பண்ணி அப்ராட்ல இருந்தது. லண்டன் இந்திரா காந்தி டைம்லயும் சரி, மற்ற இடத்துலயும் சரி, மார்கரெட் தாச்சரையே அரெஸ்ட் பண்ணணும்னு அவரை பார்த்தது, அதெல்லாம் நடக்கல. அந்த பர்சன் ஹூ வாஸ் நெவர் இன் இந்தியா, யார் தரமா உள்ள விடுறாங்க அவரை? வாஜ்பாய் கவர்மெண்ட். அவருக்கு வந்து இந்தியால எங்க 1989 வந்து காலிஸ்தானி பிளாக ரைஸ் பண்ணிட்டு போன பஞ்சாப்ல, த சேம் பர்சன் ரீஹாபிலிட்டேட் பண்றாங்க 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ. ஸோ அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னா, டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பீப்புள் டேக். அதே பர்சன் காலிஸ்தானி பத்தி 89 பிளாக் ரைஸ் பண்ண 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட் அலோவ் பண்ணப்போ ஹிந்து ராஷ்டிராவை சப்போர்ட் பண்ணி பேசி கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணிட்டு ஹி டைட், ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணிட்டு ஹி டைட். இது பட் he was a president of Republic of Khalistan. He was in abroad and that person வந்து இண்டெக்ட் பண்றாங்க ஜெயின் கமிஷன்லயும் 2014லயும். அவர் வந்து அந்த பர்சன் வந்து ராஜீவ் காந்தியோட அசோசியேஷன் 10 daysக்கு முன்னாடி he says Rajiv Gandhi will be killed and he predicted Indira Gandhi will be killed. She will not be there for 5 years, she will be killed. That person Jagdish Singh Chauhan. அதனால not only even from this thing, if you see, Jayalalitha was the one who was passing the about release this thing in the motion in the assembly, right? அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணனும். ஆனா Jayalalitha was in the LTT hit list. And that is the reason why நான் சொல்ல வரேன். இல்ல அதுதான் சொல்றேன். So all parties, BJP, Congress, DMK, ADMK have changed positions across the years. Congress, Rajiv Gandhi was very close to Prabhakaran. Prabhakaran was Rajiv Gandhi's blue-eyed boy at one point of time. ரொம்ப க்ளோஸா இருந்தார். பட் தென் பிரபாகரன் பிரபாகரன் ஒத்துக்கலாங்கிறதுனால ராஜீவ் காந்திக்கு கோவம். அது ஒண்ணு. பிஜேபி வந்து வெரி க்ளோஸ் டு லாட் ஆஃப் தமிழ் ரிபல் குரூப்ஸ், நாட் ஜஸ்ட் எல்டிடி. அந்த பத்மநாபா கொலை பண்ணதுக்கு அப்புறம் பத்மநாபாக்கு ஒரு கமெமரேஷன் மீட்டிங் தமிழ்நாடுல நடக்கும்போது ஜனா கிருஷ்ணமூர்த்தி வாஸ் தேர் இன் தி ஸ்டேஜ். அந்த ஸ்பீச் கூட ஜெயகாந்தன் பேசினது ரொம்ப ஃபேமஸ். அதுல ஜனா கிருஷ்ணமூர்த்தி பார்ட்டிசிபேட் பண்றாரு. பத்மநாபாவை கொண்டது எல்டிடி. ஆனா பத்மநாபாக்கு ஒரு மெமோரியல் மீட்டிங் நடக்கும்போது பிஜேபி வாஸ் தேர். ஸோ பிஜேபி வாஜ்பாய் 87ல கருணாநிதி ஆர்கனைஸ் பண்ண டெசோ மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்காக. ஸோ பிஜேபி வாஸ் சப்போர்ட்டிவ். பட் அசாசினேஷனுக்கு அப்புறம் போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி டசன்ட் சப்போர்ட். ஏடிஎம்கே டிஎம்கே டசன்ட் சப்போர்ட். ஏடிஎம்கே கிரஷ் பண்றாங்க எல்டிடி மூவ்மெண்ட் 90sல தமிழ்நாடுல. அதே ஏடிஎம்கே 2009 ஈழம் வாருக்கு அப்புறம் சாஃபன் அப் பண்றாங்க. 2011 விக்டரிக்கு அப்புறம் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. டிஎம்கே 2000ல நளினியை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இதே 3 பேருக்கு பிரசிடென்ட் கிட்ட வந்து தூக்கு தண்டனை கொடுங்க. 2000 கருணாநிதி கவர்மெண்ட் சென்ஸ் த நோட் recommendation, cabinet recommendation, because the whole thing started changing from narrative perspective. Yes, because they wanted they started from terrorists to so called தியாகிகள் அப்படின்ற வந்து அப்படி டிஎம்கே வந்து 2000ல ரெக்கமெண்ட் பண்றாங்க இதே பேரறிவாளனுக்கு தூக்கு கொடுக்கணும்னு. ஆனா இப்ப இப்படி இருக்கு. சோ அதனால சொல்றேன், காலம் மாற மாற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸா இருக்கும், டைம் ஃப்ரேமை பொறுத்து இருக்கு, நடந்த சம்பவங்களை பொறுத்து இருக்கு,
அதனால அதுக்கு ஏத்த மாதிரி டிசிஷன்ஸ் மாத்துறாங்க. சோ அது வந்து நேச்சுரல், இந்தியாவில் மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே அது நடக்கும். அதனால நம்ம இதை வந்து ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம இதை பார்க்கணும். ஹிஸ்டரியை நம்ம படிச்சு பார்த்து புரியுது. 35 years ஜேர்னி எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் வி ஹேவ் டு கம் பேக் டு திஸ் பொலிட்டிக்கல். அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் சேஷாத்ரிக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆஸ்க் ஜேகேபி ஒன் டவுட் ஆக்சுவலி ஆன் தட் லீகல் சைடு. அந்த ஆர்டிகல் 142 பத்தி, இஸ் இட் அ ஜுடிஷியரி ஓவர் ரீச்? பிகாஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் யூஸ் மெனி டைம்ஸ் பிஃபோர். நல்ல விஷயமும் பண்ணிருக்காங்க. ஒரு விசாகா கமிஷன் மாதிரி வந்திருக்கு, ஒரு பாண்டட் லேபர் சிஸ்டம் இது பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல we also seen the case in the Delhi e-rickshaw cases la the same section, I mean article has been invoked. That does not going well. Now ஒரு சமயம் வந்து இவங்க வந்து because there is no accountability or responsibility will judiciary will not take for the repercussions of any of the judgment, especially invoking this article 142. அப்படி இருக்கும்போது is it a judiciary overreach? அது இந்த கேஸ்ல is it for 142 is ரைட் வே டு யூஸ் இட்? நான் பிரசிடென்ட்டை திருப்பியும் கேட்டிருக்கலாம், இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இது டிசிஷன் எடுங்கன்னு கவர்மெண்ட் கிட்டே சொல்லியிருக்கலாம். இவ்வளோ 20 வருஷம் வெயிட் பண்ணது. பட் டூயிங் திஸ் லுக்ஸ் லைக் சம்வார் அவங்க கொடுத்த ஜட்மெண்ட்டே அவங்க வந்து இது பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. இது வந்து ஜுடிஷியல் செக்டர் வந்து 142 ஓவர்ல பண்ணிருச்சா அப்படின்னா ஐ வுட் சே நோ. Supreme Court is not one permanent person who handles these many cases for these many years. அப்படி கிடையாது. Perception changes will get changed, but மாறிட்டே இருக்கும். As far as this case is concerned, Supreme Court again and again, I want to insist, as I pointed out in my opening remarks, எந்த இடத்துலையும் பேரறிவாளன் தவறு செய்யல, அவர் வந்து இன்னோசென்ட், அவரை நீங்க விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. I want to make a small recap of this case. Actually, in 1991, when this incident came out, ஒரு கிட்டத்தட்ட 5-6 months ஒரு ஐடியாவும் இல்லாதப்போ, after so many months, 41 people were identified as wrongdoers or criminal conspiracy involved people. 41 people were identified. Out of 41, 15 committed suicide and they are no more. And rest of 26 all were given death sentence. அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம். இது that is 1998ல. 1999ல சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகும்பொழுது அவுட் ஆஃப் திஸ் 26 எக்ஸப்ட் 4 பேரை தவிர 18 பேர் ரிலீஸ் பண்றாங்க. 3 பேருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. 4 பேருக்கு மட்டும் மரண தண்டனை வந்து உறுதி செய்யறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா நளினி, சாந்தன் அண்ட் முருகன் அண்ட் பேரறிவாளன். ஸோ இந்த அப்பீல்லையுமே அவுட் ஆஃப் 26 who were given death sentence, only 4 were reconfirmed. அதுல ஒருத்தர் தான் இந்த பேரறிவாளன். எந்த இடத்துலையுமே எந்த கோர்ட்டுமே பேரறிவாளன் தவறு செய்யலைன்னு சொல்லவே இல்லை. அவருடைய இந்த பேட்டரி வாங்கி கொடுத்தது வந்து ஆஸ் ரைட்லி சம் பீப்புள் பாயிண்டட் அவுட், அது ஒன்றும் பென் டார்ச்ல போடுற பேட்டரி கிடையாது. இட் வாஸ் அ பேட்டரி which is specifically and more clearly used for making bombs. அங்கிறப்போ அது வந்து he has done it with intention. And by the time the commitment of this incident, he was 19. infant கிடையாது அவர் வந்து 19 years old. He was very much aware what he was doing and he was a person who involved in the attempt before. ஒரு ட்ரையல் பார்த்தாங்க விபி சிங். அப்போ வந்து ஒரு ட்ரையல் குரூப் பண்ணி விபி சிங்கிட்ட போய் கார்லேண்ட் பண்ற மாதிரியான ஒரு ட்ரையல் பண்ணும் பொழுது, out of the very small crew, பேரறிவாளன் was one among those people who made this attempt. இதுல என்ன ஒரு லீகல் பாயிண்ட் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, செக்ஷன் 432 of CRPC speaks about this life sentence. அந்த செக்ஷன்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைஃப் சென்டென்ஸ் மீன்ஸ் 16 years or 30 years or for the entire life but not less than 14 years அப்படின்னு இருக்கும். இப்போ இதுல எது வேணா வந்து லைஃப் சென்டென்ஸா இருக்கலாம். இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப்டர் கன்ஃபார்மிங் தி டெத் சென்டென்ஸ் திருப்பி வந்து மெர்சி பெட்டிஷன்லாம் போட்டு அவர் வந்து பேரறிவாளன், நளினி, சாந்தன், முருகன் இவங்களுக்கெல்லாம் வந்து லைஃப் சென்டென்ஸா மாத்துறாங்க when the decision was moved by the தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி. இதுல வந்து இப்போ இந்த செக்ஷன் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறதுக்கு காரணம், ஐ பிலீவ் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் or someone rightly said, it's mainly or only due to the undue delay made by the state governor and the president of India. அவங்க வந்து அந்த ஜட்மெண்ட் வெர்டிக்ட்லேயே ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க.
இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட், அதாவது கம்யூட்டட் ஜட்மெண்ட், லைஃப் சென்டென்ஸ்ல இருந்து பேரறிவாளனுக்கு வந்து ஆயுள் தண்டனை குறைத்த போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இட் மேட் இட் வெரி கிளியர் தட் சென்டென்ஸ் இஸ் ஃபார் 14 years அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 14 years தாண்டி அவர் வந்து 32 வருஷம் இருக்கணும், அதாவது இட் வாஸ் மல்டிபிள் லைஃப் சென்டென்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், 32 வருஷம் அவர் ஜெயிலில் இம்ப்ரெசண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த ஜட்மெண்ட்ல ஏறக்குறைய ஒரு சஸ்பென்ஸ் பீரியட் மாதிரி 30 long years he is being kept in suspense period, whether it's going to be released or it's going to be further commuted or whatever it is. This in view of the Supreme Court is an undue delay. இது வந்து that may lead to lot of wrong precedents in futureங்கிறனால தான் இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்கிறத அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுல ஒரு பெரிய தவறு நம்ம சைட்ல என்ன நடந்தது அப்படின்னா, Article 161 of Constitution of India very clearly says the power of governor பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சில அதிகாரங்கள் உட்பட்ட போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் யார் பண்ணாங்கன்னா ஃபாத்திமா பிபி அவங்க தான் கொடுத்தாங்க. Unfortunately she is justice, retired justice. I don't know how she came to a conclusion that she can refuse the proposal or the பில் மூவ்ட் பை தி ஸ்டேட் அசம்பிளி. அதை பண்ணிருக்கவே முடியாது. அவங்களோட பவர் பியாண்ட் தி பவர் ஆஃப் கவர்னர் அவங்க பண்ணது. தட் வாஸ் அ ராங் பிரசிடென்ட் அண்ட் தட் டுக் அ லாட் ஆஃப் அன்ஹெல்தி ஒரு பிரசிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயும் மேட் இட் வெரி வெரி கிளியர், திஸ் இஸ் நாட் ரிலீஸ். This is considering Perarivalan has already underwent the punishment given to him அப்படின்னா கொடுத்துருக்காங்க. Nowhere in the judgment given day before Supreme Court has told that he is innocent or he is not culprit, he is not accused. எங்கேயுமே சொல்லல. அவர் தண்டனை காலத்தை அனுபவித்து விட்டார். இதற்கு மேலேயும் அவர் ப்ரொலாங் பண்ண வேண்டியதில்லை. திஸ் டிலே பை தி கவர்னர் ஆர் பை தி பிரசிடென்ட் இஸ் நாட் அட்மிட்டட் பை லா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி கிளியர். ஐ சி நோ overlapping or misusing of this particular article by the Supreme Court. இல்ல, எனக்கு அதுலதான் ஒரு எல்லாருக்கும் என்ன கருத்து வருதுன்னா, இவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு தூக்கு தண்டனைய வந்து இது பண்ணியாச்சு, ரமேஷ் பண்ணிட்டு ஆயுள் தண்டனைய குறைச்சாச்சு. திருப்பி இந்த மாதிரி ஒரு இப்போ மத்த கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் நான் திருப்பி போறேன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு ஜட்ஜ்மெண்ட், போச்சுமா கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னுவாங்க. இதுல மட்டும் என்ன ஒரு புது வினோதமான ஒரு அப்ரோச். இது ஒரு கேள்வி எனக்கு. எல்லாரும் ஏகே சார், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட அவங்க வந்து பேரறிவாளன் நிரபராதி, அவரை வந்து இதுக்கு மேலேயும் நீங்க தண்டிக்க கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பேரறிவாளன் has already underwent the imprisonment double the time what he was given அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எங்கேயுமே இது என்னன்னா, நம்ம we are being victimized by the so called Dravidian stocks or whoever it is, Tamil people. அவங்க வந்து ரொம்ப அழகா இதை கொண்டு போய் திருச்சி பதிவு பண்றாங்க. என்னமோ ஒரு விடுதலை ஆயிட்டார், அவர் நிரபராதி. இல்ல, எனக்கு புரியுது. அந்த நம்ம ஏற்கனவே நடக்கிறது தான். இப்போ நான் உங்ககிட்ட வரேன் திருப்பி. I want to come because இப்போ இந்த ஆர்டிகல் 142 with article 161 ஓட நீங்க பாத்தீங்கன்னா this will applicable to NEET also. My apprehension இதே டிசிஷன் வந்து இவங்க பெண்டிங் போட்டிருக்காங்க, இதே டிசிஷன் தான் கொடுத்திருக்காங்கன்னு. இல்ல அதுதான் நான் ரமேஷ் அவர்கள் சொன்னபோது நான் கிளாரிஃபை பண்ணேன். சாரி டு இது 2-3 things clarification. Article 167 deals only with mercy petitions, not for other bills. Only mercy petitions. Article 161 which is on the governor ஓட இது பத்தி சொல்றோம். ஆமா, கவர்னரோட ஆர்டிகல் 161 is only for mercy petition. Article 72 of president is only for mercy petition. Okay. நீட் மாதிரி பில்ல ஆர்டிகல் 200ல வரும். 200ல ரெசல்யூஷன் அசெம்பிளில பாஸ் பண்ற பில்லு போகும். ஆர்டிகல் 163 gives governor discretionary powers. அதெல்லாம் எங்கேயுமே மாறல. இது ஒன்லி நேத்து அதுதான் டிவியோ மத்த எல்லாருமே திரிச்சது. இனிமே கவர்மெண்ட் என்ன பாஸ் பண்ணாலும் கவர்னர் திருப்பி அனுப்ப முடியாது, கவர்மெண்ட் சொல்றத ஒத்துக்கணும்னு சொல்றது தவறு. கவர்மெண்ட் சொல்றத கவர்னர் ஒத்துக்கணுங்கிறது வெறும் மர்சி பெட்டிஷன் விஷயத்துல தான். இவர் சொன்ன மாதிரி, நம்ம லாயர்ஸ் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி, ஜேகேபி அவர் சொன்ன மாதிரி ஃபாத்திமா பிவி சொன்னது தப்பு. கவர்மெண்ட் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க சொன்னது that is beyond our powers. மர்சி பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டும் சரி கவர்னரும் சரி, they can act only on the advice of union cabinet. பட் கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு இல்லாத பவர் கவர்னருக்கு எங்க வரும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற மத்த பில்ஸ்ல கவர்னர் கேன் ரிஜெக்ட், கவர்னர் கேன் ஆட் his advice and all which the president doesn't have. ஓகேயா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதாபிமானம் இந்த உரிமையை பேசும்போது அது வரும்போது
கோர்ட் திருப்பியும் இவங்களை ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது நாட் ரிலீஸ், டெத்ல லைஃபுக்கு கம்யூட் பண்ணும்போதே என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா, அதான் அகைன் வேற கலாம் அண்ட் பிரதிபா பட்டேல் வேற ராங். தூக்கு தண்டனை அறிவிச்சாச்சு 99ல. 99ல 2011 வரைக்கும் என்னைக்கு தூக்குன்னு டெய்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன் குற்றவாளி தான். கோர்ட் அதான் கோர்ட் பண்ணாங்க. என்னைக்கு தூக்குன்னே தெரியும், நான் எனக்கு தூக்குல போட போறாங்களா, நான் மர்சி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி எனக்கு கம்மிட் பண்ண போறான்னு தெரியாமே இத்தனை வருஷமா ஒருத்தன் வாழறது மனித மீறல் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்குதான் கலாம் அன்னைக்கே டிசைட் பண்ணிருக்கணும். அவரோட பர்சனல் பிலீஃப்னால அவர் டிசைட் பண்ணலையா, இல்லாட்டி வாஜ்பாய் கவர்மெண்ட் அட்வைஸ்ல டிசைட் பண்ணலையான்னு நம்மளுக்கு காலம் பதில் சொல்லணும். வேற ஏதாவது ஆத்தென்டிக் வந்தாதான் தெரியும். ஆனா இந்த காரணமும் இருக்கு. நீங்க கேட்டீங்களா ஏன் கம்யூட் பண்ணாங்க, முடிச்சுட்டா இவங்க தானே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, அப்புறம் கம்யூட் பண்ணிட்டாங்களே, இப்ப ஏன் திருப்பி போறாருன்னா அதுவும் சரி கிடையாது. பேரறிவாளன் ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் கிட்ட தான் கொடுக்குறான் பெட்டிஷனை, நாட் டு த கோர்ட். கவர்னர் கிட்ட தான் பேரறிவாளன் 2018ல பெட்டிஷன் கொடுக்குறான். கவர்னர் அகைன் ஸ்லெப்ட் ஃபார் 2.5 years. அதனால கோர்ட்டுக்கு கவர்னர் டிசிஷன் எடுக்காதனால கோர்ட்டுக்கு போறான். அதனாலதான் கோர்ட் ஹேட் டு இன்டர்வீன் த்ரூ 142. சோ திருப்பி கோர்ட்டுக்கு போறாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போல, பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் போனாங்க. பிரசிடென்ட் டிசைட் பண்ணல, கோர்ட் டிசைட் பண்ணிச்சு. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்? 23 years ஆர் 99ல இருந்து 13 years. இப்ப திருப்பியும் கவர்னர்ட்ட கொடுக்குறோம் பேரறிவாளன், கவர்னர் டிசைட் பண்ணல, அதனால கோர்ட் திருப்பி டிசைட் பண்ணுது. சோ லீகல் டெக்னிகாலிட்டிஸ், அகைன் லீகல் டெக்னிகாலிட்டிஸ் படி அதனால நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி பிரசிடென்ட்டும் கவர்னரும் டிசைட் பண்ணலன்னா கோர்ட் டிசைட் தான் பண்ணும். So president and governor should have been brave enough to decide. நீ accept or reject, they should have been brave enough to decide. இல்ல அதனாலதான் நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம். இங்க என்ன ஏன் இவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா வருது, பிளஸ் வந்து இது கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். ஏன் அஜ்மல் கசப்தும் மசூத் அசாதும் பிரதிபா பட்டேல் did not take a decision, பிரணாப் முகர்ஜி rejected it on the advice of Modi government, and there have been so many mercy petitions, governors president ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதோட ஈக்குவல் கிரைம் தானே இதுவும். அந்த கிரைம் அதனாலதான் இந்த பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ், அதனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, அது சொல்ல வந்த விஷயத்தை தான் Srinivas has rightly quoted it. I wanted to quote with article 161 and 200. ரெண்டுமே வேற வேற, என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல தமிழ் லிபரல்ஸ் சொல்லிக்கிற சில பீப்புளோ இப்ப ரொம்ப அழகா திருச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து we should make it very clear that this judgment given by Supreme Court does not in any way speak about the power of governor in any other bills. வேற எதுலயுமே கிடையாது. ஆர்டிகல் 161 பொறுத்த வரைக்கும் it specifically speaks about the petition, mercy petition, or அந்த இது மேல என்ன அவங்க டிசிஷன் எடுக்கணுங்கிறத பத்தி தான் பேசப்படுது. But 200 is entirely other things which the governor has the right to accept or withhold or take it to the reserved his consideration for the president அப்படிங்கிற மாதிரி அதர் விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 200ல இருக்கு. ஸோ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் மேட் இட் வெரி வெரி கிளியர். It has taken this matter as suo motu only because there was an undue delay by the governor and the president in deciding a petition by a person who has underwent imprisonment more than the punishment given to him. அப்படிங்கிறதுனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. Just one more addition is, இப்போ கேட்கறோம்ல, the day Supreme Court இத கம்யூட் பண்ணாங்கல்ல, டெத்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்டா, அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா ஜேகேபி சொன்ன மாதிரி அவங்க அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டேர்மே தாண்டிட்டாங்க அப்பவே. சோ அதனாலதான் ஜெயலலிதா இமீடியட்டா பாஸ் பண்ணாங்க அந்த ரெசல்யூஷனை பண்ணி 7 பேரையும் விடுவிக்கணும் அப்படின்னு. சோ என்னைக்கு அது கம்யூட் ஆச்சு அன்னைக்கே அவங்க லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது டிலே ஆகிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ லீகல் டெக்னிகாலிட்டிஸ் படி பார்க்கும்போது இதுல எல்லாமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சது ஆன் பியூர்லி லீகல் கிரவுண்ட்ஸ், நாட் moral ethical. On purely legal grounds, what Supreme Court has done is right because the presidents and the governors did not act on time. That's all. Okay. Welcome, Lieutenant Colonel G. Thanks for coming. I want to ask this question to Sriram and Ramesh and Thiagarajan also after some time. என்ன கேள்வினா, இப்போ இந்த forgetting about this, okay, delay by இவங்க பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் பண்ணிட்டாங்க, கவர்னர் பண்ணிட்டாங்க, லீகல் ஆஸ்பெக்ட் எல்லாம் சரி. இப்போ நம்ம ஏன் இந்த ஒரு கான்ட்ரவர்சியா ஆகுதுன்னா, they are projecting this as something a victory to a Dravidian model. Not only that, ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, ஒரு ஹீரோ வர்ஷிப் நடக்குது, ஒரு சிஎம் போய் பாக்குறாரு, ஒரு நம்ம இன்னும் சொல்றோம் டெக்னிக்கலா இஸ் a convicted person சொல்றோம், ஏர்போர்ட்லயே போய் ரிசீவ் பண்றாரு. இத ஒரு பெரிய வெற்றியா, திராவிடன் மாடலோட வெற்றியா சொல்றாங்க. இதை வச்சுன்னு ஒரு மாநில சுயாட்சிக்கு வந்து நிறைய இத போராடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்னடா இது,
அப்படின்னு ஆகுது. ஒரு மனிதாபிமான அடிப்படையை தவிர்த்து இது இந்த பாலிடிக்ஸை பார்க்கும்போது we get frustrated. அவ்வளவு ஸ்டூப்பிங் டவுன் டு such a low level. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? how it will shape it in as a in the political arena? வணக்கம். இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் எலக்டாரல் பாலிடிக்ஸ்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கான்னா இது வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல எப்பவுமே கொடுத்ததில்லை. இது வந்து எலக்ட்ரல் விக்டரி ஆர் டிஃபீட் இஸ் நெவர் பிகாஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ. இதை வந்து மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கம் டு 2000ஆவது ஆண்டுல 4 பேருக்கு அந்த நளினி, சாந்தன், முருகன் அண்ட் பேரறிவாளனுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையில நளினிக்கு வந்து மெர்சி கிளெமென்சி பெட்டிஷனை கருணாநிதி கவர்மெண்ட் வந்து அப்போது வந்து கவர்னருக்கு கொடுத்து அதை வந்து கம்யூட் பண்ணாங்க. ஏன் அந்த மீதி 3 பேருக்கு வந்து அந்த கிளெமென்சி பெட்டிஷன் வந்ததை ஏன் அவர் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணார்? அவரே கவர்னருக்கு கொடுத்துருக்கலாமே. அங்கதான் சூட்சமம் இருக்கு. ஏன்னா அப்பொழுது இந்த பேரறிவாளன் போன்றவர்களை ரிலீஸ் பண்ணணும், அவங்கெல்லாம் வந்து ராங்லி கன்விக்டன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய அளவுல பேசினவர் ஆர் எல்டிடி கனெக்ஷன்ஸோட ரொம்ப ஜாஸ்தி இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வைகோ தான். இப்போ அந்த அப்போ வந்து இந்த கிளெமென்சி பெட்டிஷனை வந்து கவர்னருக்கு கொடுத்து அவங்களை ரிலீஸ் பண்றதோ இல்ல கம்யூட்டோ பண்ணியிருந்தால் வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கும். அதை வந்து கருணாநிதி அவர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதனால he threw the ball to the central government court with வாஜ்பாய் கவர்மெண்ட் அண்ட் அங்க நீங்க டிசைட் பண்ணுங்கன்னாங்க. அங்க வாஜ்பாய் அவர்களும் மிகப்பெரிய அளவுல தப்பு பண்ணது இந்த விஷயத்துல தான். எய்தர் வே அவர் வந்து அந்த கிளெமென்சி பெட்டிஷனை எய்தர் அக்செப்ட் பண்ணிருக்கணும், ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். அதை தூங்கினதுக்கு முக்கியமான காரணம் ஒன்ஸ் அகைன் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். ஏன்னா வைகோவும் வாஜ்பாய் அவர்களும் மிகப்பெரிய நண்பர்கள். வைகோனுடைய ப்ரெஷர் வாஜ்பாய் மேல இருந்தது டு அக்செப்ட் த கிளெமென்சி பெட்டிஷன் அண்ட் allow the commutation. அண்ட் டிஎம்கே நம்பி தான் ஆட்சி இருந்தது. அதனால திமுக இருந்து ப்ரெஷர் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ வாட் இஸ் த ஈஸியஸ்ட் சொல்யூஷன்? ஸ்லீப் ஓவர் இட். அதுதான் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய பிரின்சிபலை தாண்டி இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பொலிட்டிக்கல் கேம் வாஸ் பிளேடு. அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம் நாம். இந்த வந்து ஆர்டிகிள் 142 இம்ப்ளிமெண்ட் பண்றதாகட்டும், இந்த கிளெமென்சி பெட்டிஷனோடைய பவர்ஸ் ஆகட்டும், இதை ரீலுக் பண்ண வேண்டிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸையே வந்து நம்ம ரீலுக் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஓப்பன் அப் அ பேண்டோராஸ் பாக்ஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இதை தான் வந்து அட்டர்னி ஜெனரலும் இந்த கேஸ்ல வந்த போது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சொன்னார், honorable court should not intervene and in the executive decisions அப்படின்னு சொன்னதுடைய முக்கியமான காரணம். இப்போ இதே மாதிரி விஷயத்துல பல பேருக்கு இருக்கிறத வந்து they will hit the Supreme Court. இப்போ இந்த 6 பேருக்கே மீதி இருக்கிற 6 பேரே வந்து they are going to hit the Supreme Court போய் கேட்க போறாங்க. அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பிரசிடென்ஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 14 இயர்ஸ் அது இது வந்து இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஃபிளான்னு நான் சொல்லுவேன். in 2014 when a court commuted 2014 Supreme Court commute பண்ணும்போது they gave a opening saying that state government வேண்டுமென்றால் அவர்களை ரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த ஓப்பனிங்கை கொடுத்துருக்க கூடாது. இட் வாஸ் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா கூட அந்த விமர்சனங்களுக்குள்ள வரணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் அ ரேர் கேஸ். இது வந்து நார்மல் நீங்க ரூல் ஆஃப் லாவையோ நீங்க இந்த மாதிரி இது அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் Prime Minister of the country had been assassinated and hence a special consideration on the judicial provisions had to be considered. அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்டா கம்யூட் பண்ணும்போது டில் லைஃப்னு கொடுத்துருக்கலாம். இதை வந்து நீங்க 14 இயர்ஸோ 16 இயர்ஸோ 32 இயர்ஸோ இவர் சொன்ன மாதிரி அந்த இதில் டில் லைஃப்ன்றது தான் அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு வாட் தே கிவன் இஸ் they have given the state government the power to provide a pardon. இந்த பாடன் அந்த ப்ரொவிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க கூடாதுன்ற என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் கேஸ். இது நார்மல் கொலை குற்றம் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஆஃப் அசாசினேஷன் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கண்ட்ரின்னும் போது இது வந்து தேச துரோக குற்றத்துக்கு கீழே வருது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை தாண்டி இது வந்து தேச துரோகமும் வரும்போது அதனுடைய ப்ரொவிஷன்ஸை நீங்க வந்து அதனால தான் நான் சொல்றேன், are we in a crossroads to review our constitutional provisions? நான் இதை வந்து
ரிவ்யூ பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோமோன்றது தான் எனக்கு பார்வையா இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஃப் தே ஆர் சீரியஸ் அபவுட் இட் ஐடியலி ஷுட் அப்பீல் ஃபார் இட். ஏன்னா இது வந்து டூ மெம்பர் ஜட்ஜ் தான், டூ ஜட்ஜ் பெஞ்ச் தான். அதனால வந்து ஹையர் பெஞ்சுக்கோ இல்லைன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கோ போயிட்டு ஆர்டிகல் 142 அப்ளிகேஷன் செல்லுமா இந்த விஷயத்துல, எஸ்பெஷலி ஆன் த பேக்ரவுண்ட் ஆஃப் எஸ். இப்ப வந்து ஜேகேபி அவர்கள் சொன்னதெல்லாம் சட்டப்படி கரெக்ட் தான். அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணிருக்கு. ஜுடிஷியல் அவுட்ரீச்சான்னு சொன்னா ப்ராபப்ளி லீகலி நாட் அவுட்ரீச், பட் ஒரு மாரலி இட்ஸ் அன் அவுட்ரீச். அப்போ அந்த மீதி இருந்த 15 குடும்பங்களுடைய குழந்தைகள் செத்து போனதோ அல்ல அவங்க அந்த ஒரு போலீஸ்காரங்க செத்து போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான நியாயம் கொடுக்கப்பட்டது? இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன அமைஞ்சிருக்குன்னா, இந்த நளினி போன்றவர்கள் சிறையில் இருந்து கொண்டு குழந்தை பெற்றார்கள். அந்த குழந்தை லண்டன்ல மெடிக்கல் படிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்திருக்கு. ஆனால் இந்த இந்த அசாசினேஷன் இதுல வந்து இறந்து போன மற்ற 15-16 தமிழர்கள் அவங்க குடும்பத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. இதுதான் வந்து இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு ஈகோ சிஸ்டம், இவர்களுடைய கேஸை நடத்துறதுக்கு உண்டான செலவுகளை பண்ணுவதற்கு உண்டான ஈகோ சிஸ்டம் இருக்கு. நளினி போன்றவர்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தை லண்டன்ல போய் வாழ்ந்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு, கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் ஃபண்ட் பண்ணக்கூடிய முடியுதுன்னா, அப்போ இங்க இறந்து போன அந்த ஆன் டியூட்டி 8 காவலர்கள் இறந்து போனாங்க. அவங்க தான் தப்பு பண்ணாங்க. எஸ், ராஜீவ்காந்தி ப்ராபப்ளி கான்ஸ்பயர்ட், அவர் மேல கோபம் இருக்கலாம், IPKF அனுப்பினாங்க, அதனால அசாசினேஷன் அட்டெம்ப்ட் எல்லாம். ஒரு 7-8 இன்னசென்ட் பப்ளிக் அண்ட் தென் 8 கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் போலீஸ் ஆய்வாளர்கள் அவங்க ஆன் டியூட்டி. அவங்களுக்கு என்ன செய்தது இந்த அரசாங்கம்? தமிழ்நாடு அரசாங்கம் தான் சொல்ற முக்கியமாக இந்த கடந்த 20-30 ஆண்டுகள்ல ஒண்ணுமே செய்யல. இதுதான் நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்வையாக இருக்கு. இதை வந்து ப்ராபபிளி கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ பண்ண வேண்டும். இதுக்கு ஒரு கால வரையறை கொடுக்க வேண்டும். இது வந்து அதே மாதிரி இந்த கண்டிப்பாக கவர்னர் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், இதுல எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. ஏன் இப்ப ஸ்டாலின் அவர்கள் இதை முக்கியமா முன்னெடுத்து சென்றார்கள்னா அதே ரீசன் தான். நான் எப்படி 2000 வந்து 2000வது ஆண்டு கருணாநிதி அவர்கள் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்ணிட்டு இந்த மீதி 3 பேருக்கு வந்து கிளெமென்சி அக்செப்ட் பண்ணாம, நளினிக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுன்றதுனால அதனால வந்து ஒரு கிளெமென்சி அக்செப்ட் பண்ணது, வேற மற்ற 3 பேர்கள் கொடுக்கல அப்படின்றது எதுக்கு வைகோ காரணமா இருந்தாரோ, இப்பொழுதும் இதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறது ஒரு ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அதுவும் வைகோ தான் காரணம். ஏன்னா இப்போ வைகோ இஸ் நாட் இன் த பவர்ஃபுல் பொசிஷன் டு கிளைம் கிரெடிட் ஃபார் திஸ். அதனால இப்போ அதை வந்து முன்னெடுத்து சென்றோம் என்றால் கண்டிப்பாக நான் பாருங்க 70 விடுதலை செய்தோம். ஆனா இந்த 70 விடுதலைலாம் ஐ வில் பெட் ஆன் இட். இட் டசன்ட் ஹேவ் எனி பொலிட்டிக்கல் எலக்டாரல் பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு விஷயமும் இல்லை. இது ஒரு பேசும் பொருளாக அமையும். இதை வச்சு கவர்னர் வந்து அவருக்கு பவரே கிடையாது, அவர் வெறும் போஸ்ட்மேன் தான் அப்படின்னு சொன்னது வந்து சரியாயிடுச்சு பார், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கம்பு சுத்துறவங்களும் இந்த டிவி டிபேட்ல பேசுறவங்களும் பேசிட்டு இருக்கலாமே தவிர கவர்னருடைய பவர்ஸ்ல எந்த ஒரு பவரையும் பிடுங்கவில்லை. அந்த பவர் மீது எல்லாம் இருக்கு. அந்த நீட்டை பத்தி பேசணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் டேர் நாட் கோ டு த சுப்ரீம் கோர்ட். அவங்களால செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனா சுப்ரீம் கோர்ட் அதை குவாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து தேவ் ஆல்ரெடி கன்சிடர்ட் தீஸ் பாயிண்ட்ஸ். அதனால இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதான் என்னுடைய பார்வை. அப்படியே சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி இந்த விஷயத்துல நீங்க வந்து டிசைட் பண்ணணும், அப்ரூவல் கொடுத்துதான் ஆகணும்னா அடுத்த நாளே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பாஸ் அன் ஆர்டர். பிகாஸ் இது அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால central government can override all the provisions of the judgment as well as override the provisions of new தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு அதை நல்லிஃபை பண்ணக்கூடிய, ரிபெஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அதனால நீட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a totally different discussion. இந்த விஷயத்துல கண்டிப்பாக அரசியல் ஒண்டிதான் விளையாடி இருக்கு. இதுல என்னன்னா சூட்சமும் இன்னும் பெரிய ஆளுங்க. ஏன் இந்த ஒரு மனிதருக்கு ஒண்டி இவ்வளவு பெரிய சப்போர்ட்? வேற ஏதாவது அவர்கிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 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 சிஸ்டம், ஈகோ சிஸ்டம் ஆஃப் இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்த ஒரு மனிதருக்காக 30 ஆண்டுகளுக்கு மேல போராடிட்டே இருந்திருக்காங்கன்னா
அப்ப வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, இவரை வந்து காபந்து பண்ணுவதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குன்றத கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It can also include a potential religious ecosystem கூட நீங்க எடுத்துக்கலாம். ரிலீஜியஸ் ஈகோசிஸ்டம் எஸ், பட் அதையும் தாண்டி நான் பார்க்கிறேன். அதுவும் ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஒன் ஆஃப் த ஆங்கிள் பார்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அந்த ரிலீஜியஸ் ஈகோசிஸ்டத்தை தாண்டி இதை வந்து இந்த ஒரு தனி மனிதனை காபந்து பண்ண வேண்டும், இந்த ஒரு தனி மனிதனை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு என்டையர் ஈகோசிஸ்டம் வேலை செய்யுதுன்னா அப்போ வேற ஏதோ ஒரு பர்பஸ் அவர் வந்து இருக்கு. அதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, ப்ராபப்லி ஹி மே ஹோல்ட் அ சீக்ரெட், ஹி மே ஹோல்ட் சம் டீடைல்ஸ் விச் என்ன நீங்க காபந்து பண்ணாதான் வெளியில சொல்லுவேன்ற அளவுக்கு கூட இருந்திருக்கலாம். அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபைனலா என்னன்னா, one thing that we need to சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்ப நம்ம பேசணும் இல்லையா, என்னென்னலாம் லூப் ஹோல்ஸ் the verdicts of Supreme Court has given which may create problems in the future அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது எல்லாம் சரி செய்யறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்கிறத இன்னும் தெளிவுபடுத்துற மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கிறத நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஓகே. தேங்க்ஸ் ரமேஷ். வெல்கம் மேஜர் ஜி, வெல்கம் தியாகராஜன் ஜி பேக். Yeah, very shortly I'll make it. I want to add up with one point of Mr. Sriram sir சொன்ன முதல்ல. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது டூ ஜஸ்டிஸ் பெஞ்ச் தான். எஸ், டெஃபினெட்லி தேர் இஸ் அ ப்ரொவிஷன் டு கோ ஃபார் ரீ அப்பீல் பிஃபோர் தி ஃபுல் பெஞ்ச் ஆர் டு தி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அது தேர் இஸ் அ ப்ரொவிஷன் அவைலபிள் ஸ்டில். பட் அங்கே போனாலுமே இது ரீடைன் சஸ்டெயின் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ஏற்கனவே அவரோட பனிஷ்மெண்ட் பீரியட் லாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதில் வேற என்ன ரீகன்சிடரேஷன் பை சுப்ரீம் கோர்ட் வருமாங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து இந்த இயர் 2014 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ரிலீஸ் தேம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை எங்கேயும் கூறப்பட்டதாக என் நினைவுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, the state government can decide about the life sentence, year of the life sentence தான் சொல்லியிருந்தாங்க. whether it should be 16 years or 30 years or the entire life or for 14 years ங்கிறத decision can be taken in this by this state government. That is what the loophole I'm saying, JKB sir. That is a loophole Supreme Court should not have given தான் நான் சொல்றேன். That's a blunder actually. If I'm not using a rough word, I don't know what sequence I'll be facing, but still that is a blunder by the Supreme Court. They shouldn't have done that. பட் தட் வாஸ் த லூப் ஹோல். அந்த ஒரு கமா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகலா ஒரு ஃபோம் பாயிண்ட் வைக்க முடியல அப்படிங்கிறது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் ரைஸ்ட் இன் 2014. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட்லி செட் 200 ஆர்டிகல் நம்பர் 200க்கும் 161க்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம இப்போ மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் பதிவு செய்ய வேண்டியதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை அப்படிங்கறத I want to make a point here. Thank you for the opportunity. Okay JKP, thanks sir. Criticizing the Supreme Court judgment or the judges வந்து contempt of court கிடையாது. This has been clarified. எல்லாத்தையுமே நான் கேட்டாச்சு. So only when we attach motives to the judgment, saying they were being influenced or காசு வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட ஐடியாலஜினால இப்படி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஜட்ஜஸை கிரிட்டிசைஸ் பண்ணாலோ இட் வில் இன்வைட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், எனி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் ஜட்ஜஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இன்னைக்கு புதிய தலைமுறை டிபேட்ல சிட்டிங் ஃபார்மர் ஜட்ஜ் வெளிநாயகம் இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி பத்தி சந்திரசூட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை ஹீ டோல் இது பிரிவினைவாதத்துக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னே அவர் சொன்னார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. ஸோ அதனால நம்ம வந்து கிளியரா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணா மோட்டிவ்ஸ் தான் அஸ்கிரைப் பண்ணக்கூடாது. we cannot cast aspersions. So அது மட்டும் தான் I just wanted to clarify. I will drop off in few minutes after this. Yeah, thanks Srini for joining. சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். Yes, லிசனர்ஸ் தர்மிக் இந்தியன்ஸ் ஹேண்டில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்றோம், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க. சீஃப் கெஸ்ட் அனைவரும் ஸ்ரீனிவாசன் சார், ஸ்ரீராம், மேஜர் சார், ஜேகேபி, ரமேஷ் சார், தியாகராஜன் எல்லாரும் இந்த ஹேண்டில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி பேசணும். நன்றி. தேங்க்ஸ் ஹோஸ்ட். ஆக்சுவலி உங்க பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க, தேவையான பாயிண்ட். தேங்க்ஸ். எஸ் மேஜர் ஜி நீங்க சொல்லுங்க, தென் தியாகராஜன் ஜி யுவர் பாயிண்ட்ஸ், அண்ட் ரமேஷ் நீங்க யூ கேன் ஜாயின் எனி டைம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது வந்து லீகல் அஸ்பெக்ட்ஸை பத்தி லீகல் நல்லா தெரிஞ்சவர்கள் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஸ்ரீராம்ஜி இருக்காரு, ஸ்ரீனிவாஸ்ஜி இருக்காரு.
they have covered many things. From my side, நான் என்ன கவர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா, that is related to that terrorism aspects. இப்போ ஒரு டெரரிஸ்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா இது அவனுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஆயிடுச்சு. அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் வேர்ல்டு வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக வந்து நான் அது வந்து பாக்குறேன். இதே விஷயத்தை தான் வந்து நான் வந்து பதிவும் விட்டிருந்தேன். இதுக்கு முதல்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். பேரறிவாளனுடையது அது டெரரிசம் ஆக்டே கிடையாது, இது வந்து பழிவாங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணின அந்த இடத்துலதான் இதனுடைய வீக்னஸே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் அதான் கேட்டேன், ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியை அசாசினேஷன் பண்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, மனித வெடிகுண்டாக வந்து மாறி அதை வந்து கொலை பண்ணும் பொழுது அது எப்படி வந்து டெரரிசம் ஆக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் வந்து முடிவு பண்ணும், ஒரு ஆர்குமெண்ட்டை பேஸ் வச்சு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் ஒரு கொஸ்டினாக வந்து இருக்காது. அதுல வந்து ஒரு சொன்னாங்க, இந்திய ராணுவம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சென்று அங்க மிகப்பெரிய கொடுமைகளையும் அட்ராசிட்டிஸையும் வந்து பண்ணாங்க, பெரிய வந்து கற்பழிப்பு கொலை அது மாதிரிலாம் ஈடுபட்டாங்க, அதுக்கான பழி வாங்குவதற்கான படலமாக இது அமைந்தது அப்படின்னு வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இது எங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல நான் வந்து ஃபுல்லா படிக்கல, இப்ப ஃபைனல் எது படிக்கிறேன், நெடுப்புற வந்து கன்வர்ஷன் பண்ணதுல டெரரிசம் டு ஒரு அதாவது பழிவாங்கும் தன்மை அந்த இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்றப்ப. சோ இந்திய ராணுவம் வந்து இலங்கைக்கு சென்றதாகவும் இலங்கையுடைய அரசுடைய கட்டளைப்படி அவர்கள் இயங்கியதாகவும் இவங்க வந்து பேசுறாங்க. இவங்க உருட்டு வந்து விடுறாங்க இங்க திராவிட மாடல், திராவிட கட்சிகள்லாம். இதை நான் வந்து வெண்மையாக நான் வந்து ஒரு சேனல்ல வந்து கலந்துரையாடல நான் வந்து கண்டிச்சேன். அது அதாவது இந்திய ராணுவம் வந்து தானா வந்து ஒரு நாட்டுக்கு போகாது, மத்திய அரசு இந்திய அரசு வந்து அனுப்பக்கூடிய அந்த டாஸ்க் எடுத்துட்டு தான் அவங்க போறாங்க. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா அங்க போயிருக்காங்க, மக்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய, அமைதியை திருப்பி வந்து வர வைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா தான் போயிருக்காங்க. அமைதி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா போறவங்க வந்து அவங்க அமைதியா தான் இருப்பாங்க, அவங்களை தாக்கும் பொழுது எதிர்த்து தாக்கக்கூடிய நிலையில அவங்க வந்து வருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஒரு அமைதி ஒரு பூங்காவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற இந்திய ராணுவத்தின் மீது விடுதலை புலிகள் தாக்கியதால் இந்திய ராணுவம் ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்தது. ஸோ அதனாலதான் வந்து அந்த வந்து போர் சிச்சுவேஷன் அங்க வந்து வந்தது. இந்திய ராணுவத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் வந்து உயிரிழந்தார்கள், உடல் உறுப்புகளை இழந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து இந்திய ராணுவம் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்கள் வந்து ஒரு டேர்ன் வந்தது. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வந்து முடிவெடுத்தது, இல்ல இந்திய ராணுவத்தை நாம் திருப்பி அழைத்து கொண்டு வரலாம். இந்திய ராணுவம் வந்துருச்சு, அவங்க என்ன ஜாப் கொடுத்தாங்களோ, டாஸ்க் கொடுத்தாங்களோ அந்த டாஸ்க் இந்திய ராணுவம் செய்திருக்கின்றது. இதுக்கும் வந்து இலங்கை அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கொடுத்த ஜாபை ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், ஆஸ் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உலகம் முழுவதும் இந்திய ராணுவம் இருக்கின்றது. அது போன்று இலங்கைக்கு வந்து மத்திய அரசு அனுப்பிச்ச ஒரு பீஸ் ஒரு அமைதிப்படையாக தான் அது சென்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று வைக்கிறாங்க, நம்மளுடைய மறைந்த இந்த விகே சிங், ஜெனரல் விகே சிங்கை பத்தி பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, அவர் வந்து இலங்கைக்கு சென்று இலங்கையினுடைய அவங்க அவார்டு எல்லாம் கொடுத்திருக்கு இலங்கை, ஏன்னா இலங்கைக்காக அவர் வந்து வேலை செஞ்சாரு, அவர் இப்ப வந்து மத்திய அமைச்சராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய வந்து நாலேஜ் படி இவர் வந்து எப்ப அவர் சென்றாரோ, அதாவது 1987 வந்து அவர் போனப்ப ஹி வாஸ் அ மேஜர், இவர் ஒரு கம்பெனி கமாண்டரா தான் அவர் இருந்தார். ஸோ அவர் போயிட்டு ஒரு கம்பெனியை கமாண்ட் பண்ணாரு. ஹி வாஸ் நாட் அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து ஹெட் பண்ண ஒரு அதிகாரியாக அவர் வந்து செல்லவில்லை. அதனால வந்து அமைதிப்படையை தலைமை தாங்கிய ஒரு அதிகாரி அல்ல அப்போ. ஸோ அவர் சென்றது என்பது ஒரு கம்பெனி கமாண்டராக போனார். அங்க போய் 1889 அவர் வந்து லெப்டினன்ட் கர்னலா அவர் வந்து ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்குது. அவருடைய கொடுத்த பணியை நல்லா செஞ்சதுனால அவருக்கு வந்து விருது இந்திய ராணுவம் வந்து கொடுக்கும். ஸோ ஆகையால் பல தவறான கருத்துக்களை வந்து கொண்டவராங்க. இந்திய ராணுவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்துவது, களங்கப்படுத்துவது, இது போன்ற வழிகள்ல வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஓப்பனா சொல்றேன், திரு தியாகு, அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்திய ராணுவத்தை களங்கப்படுத்துகின்றார். ஒரு கரையை, அதாவது வந்து வேணும்னே வந்து ஒரு களங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து அங்க வச்சாரு. மிகவும் கடுமையாக நான் வந்து கண்டிச்சிருந்தேன். ஆகையால் ஒரு இந்த எனக்கு என்ன கவலை கொடுக்கின்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வரடிக்ட் கொடுத்திருக்கின்ற ஒரு விஷயம், ஓகே அவர் வந்து
கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல, இல்ல கரெக்டா அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணல, கரெக்டா வந்து அவங்க வந்து வாதாடவில்லை, அது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அவுட்கம் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவரை வந்து ஒரு ஹீரோவாக வந்து கொண்டாடும் பொழுது, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சரை கண்டு அவர் வந்து ஆற தழுவி அவரை வந்து வரவேற்று இது மாதிரி செய்கிறப்ப மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணினது. இவர் வந்து ரிலீஸ் ஆனாலும் அவர் வந்து ஒரு கன்விக்டட் பர்சன் தான் அவர். அதனால வந்து அவர் தூய்மை ஆயிடும் இல்லை. இன்னைக்கு வந்து எப்படி வந்து சொல்லுவோம், ஒரு கங்கையில போய் குளிச்சுட்டு வெளில வந்தவொடனே அவர் வந்து புனிதமடைகிற மாதிரி அவர் பழைய பாவம்லாம் போயிடாது, பழைய குற்றம்லாம் வந்து அவருக்கு போயிடாது. குற்றம் புரிந்தவர், ஜெயிலில் இருந்தவர், அவர் வந்து அவருடைய கொடுத்திருக்கின்ற அந்த தண்டனையை முடித்து விட்டு இப்ப வெளில வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவர் வந்து விடுதலை செய்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம். விடுதலை செய்தவரை கொண்டாடுவதும், அவரை வந்து ஒரு மாநில வந்து முதலமைச்சரை போய் அவர் வந்து வரவேற்கிறதோ இல்ல அவர் வந்து ஆற தழுவுவதோ, அதை வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடுவதோ, இதெல்லாம் வந்து தவறான செய்திகளை ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. மிகவும் ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு தவறான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை வந்து பாக்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஏகே. ஜெயந்த் எவ்ரிவன். வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். எல்லாருமே லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பேரிங் வித் நீட், அது இது போய் என்ன ஆகும், கவர்னரோட பவர் என்ன இருக்கு, we are trying to the entire thing is அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனே ரீவிசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வெர்டிக்ட் போயிருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க, அதை ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். எப்பயுமே லோயர் கோர்ட் வந்து சிவியரா கன்விக்ட் பண்ணுவாங்க, ஹையர் கோர்ட் வந்து அதை வந்து கொஞ்சம் லீனியண்டா பார்க்கக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவரை தன்னோட தண்டனையை வந்து முடிச்சிட்டாரு, அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவர் ஜெயில இருந்திருக்காரு அப்படின்றது அந்த பேசிஸ்ல, ஆன் பேசிஸ் ஆஃப் மெர்சி, இதை மெர்சியை கொடுக்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய கவர்னர் இவங்கெல்லாம் வந்து கிடப்புல போட்டதுனால the court is using its special powers பண்ணிட்டு அதை வந்து அவர் ரிலீஸ் பண்றாங்க. வெல்கம், அது ஒன்றும் இது கிடையாது. கோர்ட் இஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் த ஜட்மெண்ட் ஆஃப் த கோர்ட். என்ன கொடுக்குறாங்கன்றது தே நோ இட் பெட்டர். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தான் சூஸ் பண்றோம், ஸோ இன்டைரக்ட்லி. ஸோ அதனால வந்துட்டு அதுல பெரிய இது கிடையாது. பட் இதுல என்ன, இதோட ரெப்பர்கேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த பேரழிவாளன் அவர்களோட இந்த விடுதலை பற்றி ஒரு 3 years முன்னாடி இதே ப்ரெஷர் வந்து போய் இவரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும் போது, அப்ப வந்து ஜம்மு காஷ்மீர்ல மெஹபூபா முஃப்தி சையத் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, அப்சல் குருவையும் ரிலீஸ் பண்ணணும், அவர் வந்து அவரை வந்து ஹேங் பண்றதுக்கு முன்னாடி அப்சல் குருவையும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஓப்பனிங் அப் அ பண்டோரா பாக்ஸ். எனி ஆக்ட் ஆஃப் டெரரிசம் has to be strictly dealt with. இல்லைன்னா இந்த நாடு ஒன்னா இருக்காது. டெரரிசம்ல என்னைக்கு நம்ம லீனியன்சி காமிக்கிறோமோ அன்னைக்கு வந்து அது வேற வேற யார்ஸ்டிக்ல வைக்க முடியாது. டெரரிசம் இஸ் டெரரிசம், எனி ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் இஸ் டெரரிசம். இப்போ ரொம்ப எல்லாருமே ஈஸியா சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ரிப்பீட்டடா ஒரு எக்கோசிஸ்டம் ஃபுல்லா பேசி அதை மக்கள் மனசுல பதிய வைக்க ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க. அதை வந்து இட்ஸ் சாரி ஃபேக்ட். அவர் வெறும் பேட்டரி தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் தேவை, அதுக்கப்புறம் அதை வந்து டெட்டனேட் பண்றதுக்கு ஒரு டெட்டனேட்டர் தேவை, அந்த டெட்டனேட்டர் ஆக்டிவேட் பண்றதுக்கு வயர்ஸோ இல்லை வயர்லெஸ் மீடியமோ தேவை, ஃபைனலா வந்து அதை பவர் பண்றதுக்கு ஒரு பேட்டரி தேவை. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ a case which happened 1 year before லாக்டவுன் அப்போ பெங்களூர்ல 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஒன் கை வாஸ் ஃப்ரம் திருப்பூர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து கேரளா. பெங்களூர்ல ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க, சிம்பாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாங்க. நான் அதை பத்தி ஒரு 2-3 டிவில கூட பேசியிருந்தேன். அந்த சிம்பாக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து ஆர்மியை ஸ்பை பண்றதுக்காக ஈஸ்டர்ன் கமாண்ட், அப்போ வந்து நம்ம கல்வான் டைம்ல நடந்த இஷ்யூ இது. இப்ப கூட யூ கேன் ஜஸ்ட் கூகுள் சிம்பாக் எக்ஸ்சேஞ்ச் கூகுள் பண்ணீங்களா, அந்த 2 பேர் வரும். அவங்க 2 பேரை வந்து ஒரு மிட் நைட் ரைடு ஒன்று பண்ணி பெங்களூரோட ஸ்பெஷல் போலீஸும் அப்புறம் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிம்பாக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வச்சு ஒரு 5000 லைனை கிரியேட் பண்ணி அதன் மூலியமா எஸ்பியனாஜ் ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து கால்குலேட் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க.
இப்போ அந்த 2 பேருக்கு வீடு கொடுத்த ஒருத்தர் இஸ் நோன் டு மீ. அவர் வந்து இப்பதான் பெயில்ல வந்தார். இஸ் இன்னசென்ட் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், 2 பேரோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் நான் எடுத்துட்டு தான் வீடு கொடுத்தேன் அப்படின்றது தான் அவரோட இது. அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல இது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம், எஸ்பியானேஜ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்ற அந்த ஆங்கிள் வரும்போது கோர்ட் ரெஃப்யூஸ் டு கிவ் தம் அ பெயில். நம்ம வந்து இங்க கன்விக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க அப்படின்ற ஒரு இதுல இன்னைக்கே தெரியும் நம்ம எத்தனை பேர் வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம், நம்ம வாடகைக்கு இருக்கோம். அட் த மேக்ஸ் வந்து நம்ம ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் தான் வாங்கிட்டு வாடகைக்கு விடுவோம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே வந்து கோர்ட் வந்து பெயில் கொடுக்கல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து இப்ப இந்த பேட்டரி வாங்கி கொடுத்தேன், நான் ஒயர் வாங்கி கொடுத்தேன், இப்போ ஒரு அமோனியம் நைட்ரேட் எடுத்து கூட நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் செய்யலாம். அமோனியம் நைட்ரேட் எனக்கு இதுக்காக தான் எக்ஸ்ப்ளோசிவ் பண்றதுக்காக தான் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படியே, அதனால வந்து நான் இன்னசென்ட்னு கிளைம் பண்ணா இது வந்து என்ன மாதிரி ஒரு பிரசன்ட் செட் பண்ணும் அப்படின்றது இட்ஸ் ஒரிசம். இது இப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் யார் யாரெல்லாம் இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இந்த வேர்டிக்ட யூஸ் பண்ணுவாங்க, நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். இன்னைக்கு அப்சல் குரு இஸ் நோ மோர், வி ஹேங்ட் ஹிம். பட் இப்ப எஸ்என் மல்லிகை வந்து கன்விக்ட் பண்ணிருக்காங்க. மேபி ஹி வுட் கெட் சம் ஜெயில் சென்டென்ஸ் ஆர் அட் த மேக்ஸ் ஒரு இது கூட ஒரு டெத் சென்டென்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு 5 years கழிச்சு எஸ்என் மல்லிக் வந்து 5 years இருந்துட்டாப்ல, அவருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அவருக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க. இந்த எமோஷனல் ஆங்கிள் வந்து டெரரிசம் பார்க்க முடியாது. அந்த எமோஷனல் பிரிசம் நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட இறந்த அன்னைக்கு கூட 21 பேர் சேர்ந்து இறந்தாங்க. அந்த 21 பேரோட இது வந்து கல்லறை வந்து இங்கதான் சென்னையில தான் இருக்கு. நான் 2-3 டைம் அங்க விசிட் பண்ணிருக்கேன். அவங்க 2 ஆக்சிடென்டலா வேற ஒரு இதுக்காக போயிருந்தபோது, ஃபியூனலுக்காக போயிருந்தபோது அங்க இருக்க அந்த சமாதி நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கும் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இது பண்றாங்க. இது அவங்களுக்கு இப்ப இந்த ஆங்கிள் நம்ம எமோஷனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நிச்சயமா அவங்க எமோஷன்ஸையும் நம்ம வேல்யூ பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு இதை லாஜிக்கலா எடுத்துட்டு போகணும், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு போகணும். பிளாக் இஸ் பிளாக், ஒயிட் இஸ் ஒயிட். இதுல வந்து கன்விக்ட் நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஆயில் முழுசும் அவர் அங்கதான் இருக்கணும் அப்படின்ற வேர்டிக் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இப்போ அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் எமோஷனல் ஆங்கிள் எடுத்துட்டு போனா தட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் இது. எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கு, எல்லா கன்விக்ட்ஸ்க்குமே. இன்னைக்கு தேதிக்கு ஜெயில இருக்க எல்லா கன்விக்ட்ஸ், நிறைய பேர் கன்விக்ட் எல்லாம் விடுங்க, அண்டர் ட்ரையல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு இந்தியாவோட ஒரு டாப் மோஸ்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், அவரை வந்து ஒரு 15-20 years முன்னாடி ட்ரீசன் சார்ஜஸ், தேச துரோக வழக்குல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. 15 வருஷம் கழிச்சு அத்தனை அவரோட கரியரை தொலைச்சு, அவரோட பேர் அசிங்கப்பட்டு, அவங்க பசங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஃபீல் ஆயிருப்பாங்க அப்படின்ற ஒரு எமோஷனல் ஆங்கிள் நான் பேசுறேன். கடைசியா வந்து அவர் கன்விக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அக்விட் பண்றாங்க. அக்விட் பண்ணிட்டு ஹி இஸ் ட்ரைங் டு கம் பேக் டு ஹிஸ் நார்மல் லைஃப். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இஸ் இன்னசென்ட், பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அந்த ட்ரையல் கோர்ட்ல சரியா வந்து பண்ணல, ஒரு மோட்டிவோடையோ இல்ல ஒரு போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணணும், யாரையாவது கூட்டிட்டு போய் வச்சு கன்விக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டாங்க, அதனால நாங்க ஒரு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அப்சல்யூட்லி நோ இஷ்யூஸ். இல்ல நீங்க வந்து ஆயுள் தண்டனை வந்து முடிச்சிட்டாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றோம் அப்படின்றது இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட், அவருக்கு வந்து இது பண்ண. பட் என்னன்னா இந்த ஒரு வேர்டிக்ட வந்து ஒரு தனி மனிதனா பார்க்காம ஒரு சமூகமா ஒரு நாடா பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு we are sending a wrong message. We are clearly sending a wrong message to everyone. Maybe இந்த வேர்டிங் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம். நான் வந்து அந்த ஐ எம் நாட் a legal expert, பட் நிச்சயமா இது வந்து நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்ல இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்க வந்து இந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஆர்டிகல் 356 நம்ம வந்து பேசுறோம், ஒரு ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு பேசுறோம்னா எஸ்ஆர் பொம்மைன்ற கேஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமூக ஊடகத்துல இருக்கவங்க, ஒரு இந்த சமூக பார்வையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கேஸை நாளைக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து நாளைக்கு எல்லா கன்விக்டையும் வந்து ஒன் ஆர் த அதர் ரீசன், எமோஷனலாவோ இல்ல மெடிக்கலாவோ இல்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் வி ஷுட் டூ அவே வித் த கேப்டிவ் பனிஷ்மெண்ட். இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை விட்டுட்டு, சாரி கேப்டிவ் இல்ல, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் விட்டு நம்ம வெளியே வந்தாகும். ஒன்னு வி கால் இட் பிளாக் ஆஸ் பிளாக் ஆர் ஒயிட் ஆஸ் ஒயிட். இதுக்கு ரெண்டுமே நடுவில் இல்லாம கிரே ஏரியால நின்றுட்டு
ஒரு கோர்ட் வந்து பெங்களூர்ல வந்து சொல்லுது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வீடு யாரு கொடுத்தனா எனக்கு தெரியாது, ஆனா நீ வீடை வந்து ஒரு டெரரிஸ்ட் சிம்பலைசருக்கு நீ கொடுத்துருக்க, உன் வீட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் வந்து எஸ்பியோனேஜ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, ஸோ வி வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ட் ஒரு பக்கம். இன்னொரு கோர்ட் வந்து இல்ல அவங்க வந்து முடிச்சிட்டாங்க, தண்டனை எல்லாம் முடிச்சிட்டாங்க, பிகாஸ் நீங்க வந்து அந்த ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல, மெர்சி பெட்டிஷன் நீங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல, அதுக்காக வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்றது இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம். இது ஒரு லால வந்து ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றதே அந்த ஒரு உமன் ஹோல்டிங் த இது அது தராசே பாத்தீங்கன்னா இங்க எமோஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இடம் கிடையாது. ரைட் இஸ் ரைட், ராங் இஸ் ராங், த கில்ட்டி ஹேஸ் டு பி பனிஷ்ட் அண்ட் த இன்னசென்ட் ஹேஸ் டு பி ரிலீஸ்ட். இதுதான் வந்து லா. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல மேபி அப்சல்யூட் பைனரி 0 or 1 ஒர்க் ஆகாது. மேபி 0.1 or 1.1 ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10% நீங்க எங்க போகலாம். பட் இவ்வளவு பெரிய ஸ்பெக்ட்ரம் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல டெரரிசம் கேசஸ்ல கன்விக்ட் ஆகுறவங்க அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகுது, இல்ல இன்னைக்கு டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிற போறவங்களுக்கு என்ன மெசேஜ் போகுது அப்படின்றது ஒரு இது. தீர்ப்பு கரெக்ட், அவங்க வந்து அந்த தண்டனையை வந்து பியாண்ட் அ பாயிண்ட் யாருமே அனுபவிக்க கூடாது, அது கூட நான் கம்ப்ளீட்டா இருக்கேன். பட் அந்த வேர்டிங்ஸ் இவங்க செட் பண்ண இது மேபி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸா இதை கூட ஒரு வேர்டிக்டா கொடுத்துருக்கலாம். இது வந்து ஒரே ஒரு கேஸாக நாங்க கன்சிடர் பண்றோம், பட் இது வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து ஒரு செட் ஆகாது, இந்த ரெஃபரன்ஸை வந்து வேற எந்த கேஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதாவது லாக் பண்ணியிருந்தா இட் would have been far better. அதை வந்து பண்ணல. அண்ட் இது வந்து ஹூ வில் பில்ட் த கேட், யாருமே இந்த தீர்ப்பை கொடுக்க விரும்பல. இது ஏன் வந்து இத்தனை நாள் பெண்டிங் வச்சிருந்தாங்க நிறைய இதுல நான் பேசுறதுக்கு காரணமே வந்து இட் வாஸ் அகைன்ஸ்ட் இது நம்மளோட கண்ட்ரியோட ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் சம் ஒன் இந்தியன் சிட்டிசன் குல்பூஷன் யாதவ் இன் பாகிஸ்தான் ஜெயில். குல்பூஷன் யாதவ் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. இந்தியா வந்து ஐசிஜேல போயிட்டு இப்ப நம்ம போராடிட்டு இருக்கோம், இல்ல டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாது, ரெப்ரசென்ட் பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இந்தியன் லா பாருங்க, அப்சல் கசாப் வாஸ் காட் இன் மும்பை அட்டாக், ஹி வாஸ் கேரிங் எ வெப்பன். 32 பேர் ஐ விட்னஸ் கொடுத்திருக்காங்க, அப்சல் கசாப் தான் வந்து இவ்வளவு பேரை சுட்டான்னு சொல்லி. ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் வக்கீல கொடுத்து டிஃபெண்ட் பண்ண வச்சு டியூ கோர்ஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி 7 வருஷம் கழிச்சு கன்விக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேங் பண்ணணும். இதுதான் எங்களோட ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம சொல்றோம். இப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு டான் நியூஸ் பேப்பர் எடுத்து, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர் ஆஃப் பாகிஸ்தான், டான் நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா எஸ்என் மல்லிகை வந்து நீங்க தப்பா கன்விக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட இதுல வந்து வச்சு தப்பா கன்விக்ட் பண்ணிருக்கீங்க, எஸ்என் மல்லிகை வந்து கன்விக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இந்தியன் அம்பாசடரை கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல வந்து இந்த ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது இது கோர்ட் ஆகல. நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே நீங்க வந்து இந்த மாதிரி டெரரிசம்னா ஒரு ஆங்கிளும், இன்னொரு மாதிரி டெரரிசம்னா இன்னொரு ஆங்கிளும், இப்படி வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஆஸ் வி ஸ்பீக் நிறைய பேர் வந்து அப்படின்னா இன்னைக்கு வேற கிளப் ஹவுஸ்ல கூட நான் ஒரு இது பார்த்தேன், அப்சல் குரு வந்து யாரையும் போய் கொல்லல, ஹி வாஸ் நாட் தேர் பிசிக்கலி, எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ டார்கெட், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் ரன்னப்பெல்லாம் வந்து போய் கொல்லல, அப்ப அவங்கள வந்து போட்டாங்க, தூக்குல போட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஜுடிஷியல் சிஸ்டமே இஸ் அகைன்ஸ்ட் இஸ்லாம், இது வந்து ஒரு மதத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு, இவங்கெல்லாம் வந்து இதா இருக்குன்னு சொல்லி அந்த ஆங்கிள் அவங்க பேசுறாங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ்ல ஃபியூச்சர் ஜட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரியலி ஃபீல் சாரி ஃபார் த லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி. அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ நாள் பகலா கஷ்டப்பட்டு ஒரு டெரரிஸ்ட வந்து கன்விக்ட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. கேஸ் ஹேஸ் டு பி வாட்டர் டைட். அவ்வளோ உயிரை கொடுத்து அவங்க எல்லாம் பண்ணி ஒரு கன்விக்ட கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ஐ டோன்ட் நோ வாட். ரெண்டாவது கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல இன்வால்வ் ஆன சில பேர் இன்னும் வந்து ஜெயில இருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி the voices are already started in தமிழ்நாடு. இதுக்கு அகைன் ரெஃபரன்ஸ் எது, இவரை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களையும் பண்ணலாம், தப்பு கிடையாது, நீங்க வந்து இது பண்றீங்க, எதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆங்கிள் வச்சிருக்கீங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணா அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு இது அப்படின்றாங்க. நம்ம இப்படியே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அப்ப என்ன, ஒண்ணு வி ஷுட் டூ வித் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இந்த ஊப்பாவா இருக்கட்டும், இல்ல குண்டாஸ் ஆக்டா இருக்கட்டும், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட்ல எல்லாம் வந்து
ட்ரீசன் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் அ ஜோக். எனக்கு ரெண்டாவது அந்த உயிர் போறோன்ற அந்த பயம் இருந்தாதான் வந்து அந்த அதுதான் கடைசி இது. ஜுடிஷியல் ப்ராசஸ் டேக்ஸ் சோ மச் ஆஃப் டைம். அது நம்ம எதுவுமே பண்ண முடியல. சோ ஃபார் நோ கவர்மெண்ட் ஹஸ் ஏபிள் டு டு எனிதிங் அபவுட் இட். பட் அட்லீஸ்ட் அந்த ஃபைனலா வர வேர்டிக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது ஒரு இது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து அவரோட தனி மனிதரா பார்க்கும்போது அவரோட தண்டனை அனுபவிச்சிட்டார், அவர் வெளில போறார். நத்திங் ராங் இன் இட். பட் அஸ் அ நேஷனா நம்ம பார்க்கும்போது இது வந்து இட் இஸ் செட்டிங் a very very wrong precedence. Let's see how it goes in future. Thank you, Jayan. Thanks Major for your perspective. அதுக்கு முன்னாடி I'll come to you, Srikanth. அது முன்னாடி JKB wanted to make a note. எனக்கு ரமேஷ் ஜி கிட்ட ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் இருக்கு. From a political point of view, Ramesh ji, how are you seeing this for 2024? Will it open up Pandora box or சும்மா இது ஒரு சென்சேஷனல் ஃபார் நெக்ஸ்ட் 1 or 2 months இவர் கிளைம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போயிடுவாங்களா? Mean, or is it we are just tip of the iceberg, or it is just brushing under the carpet? How you need to see is, for example, past இதுல நம்ம கேட்கலாம், இந்த மீனவர்கள் இஷ்யூ, காவேரி இஷ்யூ, இந்த மாதிரிலாம் பேசியிருந்ததுல ஒவ்வொரு எலெக்ஷன்ல they come up with some issue or other. Remember one thing, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் லிங்கர் ஆகுமோ அந்த மாதிரியான இஷ்யூவை தான் எடுத்துட்டு they will talk. So that அந்த இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அட் டைம்ஸ் ஈவன் வில் பி பேஸ்ட் ஆன் தட். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இஷ்யூவா இருக்கும். அந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி விச் இஸ் இன் சென்டர், ரைட்? ஸோ ஐ திங்க் இட் வில் பி அன் அட்வான்டேஜ் ஃபார் தம். அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னாக்க, ஓகே இப்ப எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடும், 1.5 years 2 years கழிச்சு மக்களுக்கு இது ஞாபகம் கூட இருக்காது. பட் டிஎம்கே என்ன யோசிக்கும்னாக்க, பாருங்க நாங்க வந்து சொன்னோம் தமிழர்களுடைய உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம், சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார், இதுல வந்து என்ன மாதிரி மைலேஜ். பட் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல அந்த சமயத்துல தேர்தல் பரப்புரையில வந்து எப்படி அவங்க கிட்ட எமோஷனலி கனெக்ட் ஆகுறதுங்கிறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ற எமோஷனல் வெப்பன்ஸ் வேணா நீங்க இதை வச்சுக்கலாம். இதெல்லாம் தட் இஸ் வாட் இட் இஸ். பட் ஓட்டு போடும்போது வந்து யாரும் டிசைட் பண்றதுல, ஓ மீனவர்களுக்கு எதிராக இந்த கட்சி செயல்பட்டானா அதனால இவனுக்கு ஓட்டு போடாத, இவங்க இது பண்ணாங்களா இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடாதான்னு. ஸோ டெசிஷன் ஆன் voting day we know how it is done. But what I am saying is emotional aspectல இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம், இந்த issues during campaigning it helps them to connect with them in an emotional aspect. அப்போ 4 விஷயத்த சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் அதுல போய் உட்காருமா அப்படிங்கறது அவங்க மைண்ட் செட். பட் மத்தபடி எல்லாம் பார்த்தா வெரி ஷார்ட்லி நான் என்ன சொல்றேன், இப்போ சொன்ன மாதிரி இந்த 6 பேர் வரத வந்து எவ்வளவு நாள் வச்சிருக்க போறாங்கன்னு தெரியாது. சீக்கிரம் வரணும் அதை வச்சுன்னு தானே ட்ரை பண்ண போறாங்களா, இல்ல இஃப் இட் இஸ் கோயிங் டு கம் பேக் இட்ஸ் கோனா கெட் இந்த இது ரிவர்ஸ் ஸ்விங்னு வச்சுப்போமே. இல்ல வாட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பேரறிவாளன், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா ஏதோ சொன்னா கூட அதை எந்த மாதிரியான கன்சிடர் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கோர்ட் அதுல என்ன டிசைட் பண்ண போகுது, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொன்னு டிஎம்கே பாசிபிலினா தே வோன்ட் டூ இட் ஃபார் ரிமைனிங் ஆல் த 5 or 6 ஒன்னா பண்ணுவாங்க. சோ நாங்க இதை பண்ணிட்டோம் பாரு, பிகாஸ் கண்டினியூஸ்லி they want to keep people excited and they want to show that they are fighting it every day. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை இழுக்க தான் அவங்களுக்கும் லாபம். சோ அந்த ஆஸ்பெக்ட்லி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. So this is what it is. See, another thing I was talking about Vaiko. So Vaiko என்னன்னாக்கா இந்த எல்டிடி இதுல சொல்லும் போது சந்திரசேகர் கவர்மெண்ட்லயே மினிஸ்டர்ஸே he was threatening some of the ministers saying that remember if you want I can make you or add you to the hit list of LTTE. அத பத்தி confession was given by Vaiko himself. இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஹால்ல he has done it and it was even discussed and raised in the parliament floor. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. So இந்த மாதிரி நம்ம தான் சொல்றேனே, கடைசியில end of the day karma is that he has become like once he was seen as the important factor for Tamil politics and he was seen as a spokesperson for LTTE. அது மட்டும் இல்லாம we have all seen that flip flops, right? How much he has spoken against Karnanidhi and his betrayal to LTTE அதெல்லாம் சொன்னது போக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த மாதிரி தலைவர் உண்டா அப்படின்னு. So because of which he lost his credibility also. At the end of the day he's not a major force today, that's all we know.
பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா இது வந்து சீக்கிரம் இது ஒரு லாஜிக்கல் க்ளோஷருக்கு வந்துருச்சுன்னா இஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஓகே வாட் எவர் இட் இஸ் இது போட்டோம் இதனால இட் வில் நாட் பிகம் லைக் அ மேஜர் இஷ்யூ ஆர் டிஸ்கஷன் பாயிண்ட் for an emotional connect with voters during 2024 அப்படின்னு நினைச்சாங்கன்னா பட் அட் த சேம் டைம் இனி வரும் காலங்கள்ல இந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா if they are seriously concerned they should bring this whole loopholes opened into a logical conclusion, okay, so that it doesn't give any room or room for encouragement for any such acts in the future. இதுதான். Okay, understood. Thanks Ramesh ji. What is the possibility of நீங்க வந்து first சொன்னேன் இந்த மாதிரி you told that போனா கேஸ் வந்து it will not stand in it, but the other point is that அவருடைய அப்பா பேரறிவாளனுடைய அப்பா குயில்தாசன் alias ஞானசேகரன் was a well known what I call as a LTTE Anudabi or supporter or whatever I call it as. Okay, point number 2 is that அவர் வந்து பைக்லாம் கூட கொடுத்துருக்காங்க. They have given vehicle to the LTTE people. They have supported a lot. Okay, that is one other thing which is there. Okay, probably the presentation of the I was not sure who actually represented the government side, but was the presentation done properly is the which I had in mind. Okay, that is the and second point was like somebody was talking. I think Sriram sir was talking about this the whole money matter. Okay, I want to bring a very important perspective to that. I'm not sure how many of you are seeing the Tamil issue as a linguistic issue. It is not linguistic, pathina. It's actually pathina. It was Christians against Buddhism. If you really see that, that's exactly how it was. Ninga pathina Nordic lend vanda panam murukka anga da vandadhu. The same money is also traveling to many of these so-called what I call as these people who have done this whole thing. Okay, that is one other perspective which people also can think of or could look at. That's all I have, sir. Yes, okay, sir. Okay. Yeah, welcome Karthik. Welcome Karthick Gopinath. Thank you. I'm Thanks just here coming. to listen. If my understanding is right, you question me like if it is going to be appealed before the full bench or the constitution bench, will there be any possibility of reconsidering this அப்படின்னு நீங்க கேக்குறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா சார்? That's right. And is it possible to also reopen the case itself of the murder case of Rajiv Gandhi, so that if need be we can start the whole story again and then can do something about these things, because the current government. I got your point, sir. I got your point. Now we are putting a second question. For the first question of yours, இது வந்து 2014ல நடந்த சினாரியோ அப்போ இந்த வாதங்கள்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா மேபி தேர் இஸ் a consideration for not commuting the death sentence of பேரறிவாளன் and other people to life sentence. இப்போ வந்து அது முடிஞ்சு போச்சு சார். 2014 judgment was not reviewed. This scenario which is happening now is to release பேரறிவாளன் based on the number of years he has already underwent imprisonment அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நடந்திருக்கு. அது வந்து ஃபுல் பெஞ்ச்லயோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்லயோ சஸ்டைன் ஆகுமானா லீகலி ஸ்பீக்கிங் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் a possibility of sustaining. But now you have put another question, is there any possibility of reopening the case அப்படின்னா yes, definitely there is always a door open for any case to be reopened. But how far it will be entertained, because it's a long process, how far it will be entertained, how will it be taken into consideration அப்படிங்கிறது it is left to the bench perception. So அது வந்து குட் ஈவினிங் டு எவ்ரிவன். எனக்கு ஒரு 2-3 டவுட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து அடுத்தது இவர் ஏதாவது அரசியல் கட்சிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவரை உடனே குளோரிஃபை பண்ணி இப்பவே அதை குளோரிஃபிகேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. அவரும் ஒரு உயிர் தான், அந்த உயிருக்கான மரியாதை அவருக்கு நான் கொடுக்குறேன். அவர் கூட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த இறந்து போனவங்களுக்கு காரணமா இருந்திருக்காரு. அந்த உயிர்களுக்கு எல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க? அந்த உயிர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது காம்பன்சேஷனாவது பண்ணிருக்காங்களா? அது தெரியல. அடுத்தது இப்போ இன்னைக்கு ராஜீவ்காந்திய கொலை பண்ணதுக்கு ஒரு வகையில ஒரு சம்பந்தப்பட்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது மகாத்மா காந்தியை கொலை பண்ண கோட்சேக்கும் ஏதாவது இன்னைக்கு வந்து மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யாராவது சொல்வாங்களா? எனக்கு இதெல்லாம் புரியல, யாராவது கொஞ்சம் விளக்க முடியுமா இதுக்கு? சார், கோட்சே பண்ணினது 2 பார்ட் சார். ஒன் இஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வாட் கோட்சே இஸ், he is a patriot. Okay, but do we acknowledge or saying what Godse did is right with respect to killing of Mahatma Gandhi? Definitely not. That is why he went through the trial. That is why he was hung. Point number 1. And point number 2,
இந்த மொத்த மேட்டர்ல செத்தது ஒரே பர்சன் தான். ஓகே, அது மகாத்மா காந்தி. அவர் வந்து ஒரு நேஷனல் லீடர். அவர் வந்து இத்தனைக்கு he was not in any constitutional position, please understand. அத they are calling Godse as a terrorist. Only one person was killed, whereas in this matter it was an explosion and many people died and it was done in collaboration with militant group. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது this is seen as a normal act of killing, which is a terrorism act. So terrorismக்கு கில்லிக்குமே இவங்களோட நரேட்டிவ் வந்து அந்த மாதிரி செட்டப் பண்ணப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னாக்க, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் again and again glorifying criminals, glorifying people and just for their political ambitions and also to fulfill the mandates of some of the people who are behind them. அது வந்து சொன்னார்ல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது ஹிடன் அஜெண்டா என்னங்கறத வந்து பார்க்கணும் அப்படின்னு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார் இல்லையா. இதெல்லாம் வச்சு பண்றதுனாலதான் they are all doing it today. And very sorry to say even the media, obviously the people inside the media, they have their own ideology and they are kind of supporting and acknowledging this. That is why these things are all being glorified. இன்னொரு இஷ்யூ என்னன்னா, ஓகே எல்லாரும் பண்றான், நம்ம கவர் பண்ணாம இருந்தா நமக்கு இதுவாயிடுமோ, இல்ல நம்ம நெகட்டிவா சொன்னா நம்ம சேனல்ல பார்க்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல பண்றாங்களா என்ன நமக்கு தெரியாது. பட் இட் இஸ் பீயிங் டன். இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் as a bandwagon. Everybody want to jump into it. பேரறிவாளன் வந்து சொல்றப்ப 9 வோல்ட் கோல்டன் பவர் பேட்டரிஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. டிட்டனேட்டர் வந்து டிட்டனேட் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி வாங்கி கொடுத்தாரு. ஆனா வாங்கி கொடுத்தது வந்து என்ன பர்பஸ்ன்னு அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு பேட்டரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அது. பட் வந்து ஒரு ஒரு கோர்ட் ஆஃப் என்கொயரியில வந்து எப்படி வந்து எவிடன்ஸ் எடுப்பாங்க, அது எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி வந்து அந்த என்கொயரியோட வந்து எப்படி ஒப்பீனியன் எப்படி இருக்கும், அதோடைய வந்து வெர்டிக்ட் எப்படி போகுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன்ஸ் அது. ஸோ திடீர்னு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அவருக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இன் அடிஷன் டு தட் பேரறிவாளனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிவராசனுக்கு வந்து மோட்டார் ஷாப்ல போயிட்டு May 4, 1991 போயிட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு அவர் பேர்ல. ஆனா கொடுக்குறப்ப இன்கரெக்டா அட்ரஸ் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் கிளியர்லி வந்து தெரியுது, வந்து இன்டென்ஷன் வெரி கிளியர் அண்ட் நோஸ் த திங்ஸ் வாட் இஸ் டூயிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. அதனால ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு ஹை கோர்ட்டோ ஒருத்தரை வந்து கன்விக்ட் பண்றப்ப எந்த ஒரு ரீசனும் இல்லாம ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்காக அவரை போய் வந்து கன்விக்ட் பண்ணி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அப்புறம் வந்து அதை மாற்றி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. there are some strong evidences are there வந்து டு டிக்ளேர் him as a terrorist act or terrorist. அது வந்து பண்றதுக்கு கிளியரான வந்து எவிடன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆகையால் எக்ஸாக்ட்லி பேரறிவாளன் வந்து சொல்ல முடியாது, ஒண்ணுமே தெரியாதுப்பா அவருக்கு, பாவம் 18-19 வயசு பையன் போறப்ப ஒருத்தர் சொன்னாரு ஒரு பேட்டரி வாங்கி கொடுனாரு, ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தாரு, அவ்வளவுதான் அவர் செஞ்ச பாவம், அதுக்காக ஒரு நாள் இருந்தாரு. இன்ஃபேக்ட் he has traveled to Jaffna. இல்ல he has traveled to Jaffna. It's not something like ஏதோ போற பையன் கிட்ட அப்படியே காசு கொடுத்து பேட்டரி வாங்கி கொடுன்னு கிடையாது. He was there at the full thing. There are also incriminating evidence of bomb making books எல்லாம் வந்து எப்படி how to make bombs அதெல்லாம் கூட இருந்தது அவருடைய வீட்ல. It was all well known fact actually. Now people are running away from those facts, or they are either, that's why I was asking the question to JKB sir, like whether we can present it these things again, because probably the earlier bench did not miss it, probably adanaladha தான் அந்த கேள்வி. Correct. No, very good point. In fact, what we need to do is whomever the so-called officials who have changed their stand after retiring or whatever it is, now they should be tried for violation of not fulfilling their duty. Not only that, this is a security of this is a case of national importance. If they stand by their statement, then it is nothing but sort of sedition, right? So நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல ஆக்சுவலி நம்ம அதை பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததா, எதனால பண்ணானுங்க, இல்லைன்னா வந்து they did it because they got something behind the scene என்னங்கிறது வந்து we will come to know. Also JKB sir, ஒரு சின்ன question, did somebody record அனுஷ்யா ஸ்டேட்மெண்ட் அப்புறமா அந்த ஒரு இர்ஃபானா இக்பாலோட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியிருந்தாங்க. சிபிஐ கார்த்திகேயன் சார் who did a phenomenal job out of this, அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நம்மளால வாங்க முடிஞ்சதா இந்த பர்டிகுலர் கேஸ்ல? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there has been a doubt whether the battery சப்ளை பண்ணும்போது இவருக்கு வந்து was he aware that it is going to be used for a terrorist purpose அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, which is anyways not related to the judgment. So அத பத்தி ஏதாவது ஒரு இன்புட்ஸ் இருக்கா சார்?
டெஃபினெட்லி சார். ஆக்சுவலி முன்னாடி பேசும்போதே நான் இதே பாயிண்ட்டை தான் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். யூ புட் தி ரைட் கொஸ்டின் ஸ்ட்ரைட் ஆன் த போர்ட். Actually, fortunately, I had opportunity of sharing a stage with Karthikeyan sir, who has personally spoke a lot about this assassination case. அதை தாண்டி முதல்ல இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கோர்ட்டுமே பீட்ஸ் சுப்பீரியர் அப்பெக்ஸ் கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை லோவர் கோர்ட்டாக இருக்கட்டும், எந்த கோர்ட்லையுமே பேரறிவாளன் வந்து வித்தவுட் நாலேஜ் ஆஃப் சீக்வன்சஸ், நான் தெரியாமல் பேட்டரி வாங்கி கொடுத்துட்டேன், இது நான் எது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற வாதத்தை எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கலை. That is why his death sentence was again and again confirmed. Out முன்னாடி ஓப்பனிங் செஷனுக்கு அப்புறமா என்னோட ஸ்பீச் பார்ட் வரும்போது நான் சொன்னேன், அவுட் ஆஃப் 26 டெத் சென்டென்ஸ் ஒன்லி 4 people were confirmed. அந்த 4ல ஒருத்தர் தான் பேரறிவாளன். ஏதோ போகும்போது ஒரு மளிகை கடையில் 2 பென்டாச் லைட் பேட்டரி வாங்கிட்டு வான்னு சொல்லிலாம் யாரும் அவர்கிட்ட சொல்லலை. He was very much aware and he was also a part of the ட்ரையல் அசாசினேஷன். அதில் கூட எப்படி பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும்னு ஒரு கொஞ்சம் பேர் வந்து ட்ரையல் பண்ணாங்க அகேன்ஸ்ட் விபி சிங். அப்போது அந்த ட்ரையல் க்ரூவில் கூட பேரறிவாளன் வாஸ் இன்வால்வ்ட். ஸோ தேர் வாஸ் நோ கன்சிடரேஷன், அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வாதங்களை எந்த நீதிமன்றமும் எடுத்துக்கல. இந்த விடுதலை கூட விடுதலை இல்லை, அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆயிருக்காரு, அவ்வளோதான். அதை வந்து திருப்பி நம்ம திராவிடன் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ராங் பர்செப்ஷன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை இது விடுதலை இல்லை, தண்டனை அனுபவித்த பிறகு இப்போ வெளியே வந்திருக்காரு அப்படின்றது தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். இது ரீஓப்பன் பண்ண முடியுமான்னா எஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் பாசிபிலிட்டி, பட் ஹூ வில் டூ திஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. சார் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கமிங் ஹியர். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு, I'm not sure, like even Rahul Gandhi started speaking this kind of a language where it is about trying to the typical நம்மளுடைய இந்தியன் இதையே வந்து கான்ஸ்டிடியூஷனே like it's basically like questioning this, and இந்த particular government is very very like hard on that actually. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அதனால தான் அவங்களை இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா இந்த people, is it possible to kind of push some of these things? Because I tell you, I think Ramesh made a very beautiful point. இதை வந்து ஒத்தத்தையாதான் இவங்க வந்து இட்ஸ் a known fact. Okay, கோபாலபுரம் is a known fact for doing these things in a very very planned manner. ஒவ்வொருத்தரையா கொண்டு அது அப்படியே அந்த ஞாபகத்துல வச்சுட்டே இருக்கிற மாதிரி they will go on pushing things. இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி முடிவு கட்டி ஆகணும், இல்லைன்னா we will be like unfortunately like Madhan sir said, the nation is going to go for a toss. How many more people are going to be confident to say that I can use this as a precedence to kind of go ahead and make these kind of issues அப்படின்றதுக்கு. Correct, that's a point, but I also want to ask Thiagarajan ji, Okay, Karthik, anybody can answer. Yeah, you can ask your question please. Yes, I was waiting for a while. Actually, Ramesh certain இந்த கேள்வி சார், இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து திமுகவுக்கு சாதகமாவோ வந்ததுன்னா அது வந்து நல்ல தீர்ப்பு எல்லாம் பாராட்டுறதும், எதிர்பார்த்தா தீர்ப்பு வந்தா அது வந்து உச்சி குடுமி மன்றம்னு பாராட்டுறதும் இவங்களோட வேலை. அது இப்ப இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டா இந்த 2014 வந்து டிஎம்கே வந்து ரொம்ப தெளிவா யூஸ் பண்றாங்களா, சரியான நேரத்துல எந்த கேஸை கொண்டு போகணுங்கிறது ஒரு ப்ராப்பரா ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணி 2014 இந்த டெத் சென்டென்ஸை வந்து லைஃபா கம்யூட் பண்ணது யாரு அப்படிங்கறத பார்க்கும்போதும் சரி, அப்புறம் இந்த நேரத்துல இதை கொண்டு வந்து சாதிச்சுக்கிட்டதும் சரி, இதெல்லாம் ஒரு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டா மூவ் பண்றாங்க. இது வந்து புரிதல் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இதனால் ஏற்படக்கூடிய ரிபர்கஷன்ஸுக்கு? இது I'd like to tell you, see, when we may have an ideological difference, okay, and yes, you have to accept that they are very smart, you have to accept that they are better organizers, they have wonderful teamwork. For example, சொன்னா இங்க அவங்களோட ஐடியாலஜி ஓரியன்டட் பர்சன் நம்ம ஒண்ணுமே இல்லை, இந்த கருப்பர் கூட்டம் பார்த்தோம். ஓகே, இந்த கருப்பர் கூட்டத்துல ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இந்த இதுல அரெஸ்ட் ஆறான் அப்படின்னாக்க அவனுக்காக அப்பியர் ஆக 10 lawyers will be waiting in front of the court. Now you tell me how many people get arrested who are speaking for the nationalism, and how many people are ready to appear for them. Ramesh sir, this is where I want to chip in with your permission. ஒன்னும் இல்லைங்க, என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 50 வக்கீல், குவாலிட்டி இல்ல குவான்டிட்டி, போய் வந்து சேம்பர் முன்னாடி நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்டரிம் ரிலீஃப் அது அவங்களுக்கு கிடைக்குது.
இதே வந்துட்டு ஒரு தேசியம் பேசுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டியான 2 வக்கீல் போறாங்க, பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரெஷரைஸ் அண்ட் புட் ஒரு, அதாவது பெயிலஸ் நாம் ஜெயிலஸ் தி எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அத பேசிக் விஷயம் கூட பண்ண முடியல. ஸோ த நம்பர்ஸ் மேட்டர் ஹியர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி மச் கமென்சரேட் வித் மேட்டர். நம்பர் மேட்டர்ஸ், so is the quality of the thing. For example, அதான் சொல்றேனே, அங்க remember one thing, okay, the people, sorry to say, right people always think right. நம்ம சொல்றது வந்து நம்ம ரைட் விங் சும்மா அந்த சொல்லிக்கிறோம், ஓகே, நம்ம அது சரி அது இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி இட் வாஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் அபவுட் 9 years ago. சும்மா ஜோக்கா இருக்கும்போது காவேரி டிவில was saying, and then it became like a brand, right? Because அவர் என்ன போட்டுருங்க, இடது சாரி, அப்ப லெஃப்ட் விங்கா, அப்ப என்ன வலது சாரின்னு போட்டுருங்க, அவருக்கு எதிராக தான் பேச போறாரு. ஸோ எனிவே, கமிங் பேக் டு த மெயின் பாயிண்ட் என்னன்னாக்க, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், எப்பயுமே இதுவரைக்கும் என்ன இருக்கு, தேங்க் காட் ஆஃப் லேட் திஸ் ஹஸ் சேஞ்ச்ட். எப்பயுமே என்னன்னா, இட்ஸ் மை ரைட் வர்சஸ் யுவர் ரைட், ஓகே. அண்ட் நேஷனலிசம், அல்ட்ரா நேஷனலிசம், ஒருத்தரை வந்து பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம சைட்லயே இருந்தா கூட நம்ம திட்டுவோம். இந்த மாதிரி அவங்க சைட்ல அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் சே டிஎம்கேக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்க ஜஸ்ட் டு டைவர்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அங்க இல்லைன்னா இந்த see you have to understand they work as a perfect ecosystem, whereas we don't. We see there are two parts. நம்ம சைட்ல தப்பு நடந்தா we have to only focus on that issue and then we should point it out and get it corrected. But at the same time, அது எப்படி ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா then it becomes like you versus me, it becomes personal. அந்த மாதிரி இருக்கு. அங்க எப்படின்னா என்ன நீ தப்பு பண்ணு, நான் ஒன்னும் விட்டே கொடுக்க மாட்டேன். That is also dangerous. Perfect. Okay, and that is what is happening. நம்ம சைட்ல more concerted things whenever it is needed. Forget your differences. நாம அதை தனியா of course நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். Definitely we will also agree to disagree. But at this juncture, let us take a call and let us stand together. இது இல்லைன்னாக்க I am telling you, whatever any person is facing today, that would continue to happen. I'm very happy. What I have seen is in the last 9-10 years, right? There is a significant change. Still, we have a long way to go. நம்ம சைட்ல அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் நினைச்சுக்கிறோம், அவங்க வந்து தப்பு நடந்தாலும் பூசி எடுக்கிறாங்க, அதே நம்ம பண்ணணும், அதையும் பண்ணக்கூடாது. We have to raise it in the right form and exactly point out the mistake, but don't make it personal. So that maturity is also equally needed. Correct. I would also add one point to Karthick Gopinath's view on this. நம்ம சைட்ல ஒரு பெரிய செட்பேக் என்ன அப்படின்னா, the quantity quality எல்லாம் all right, but the informations are passed to us only after it is being executed. அது ஒரு பெரிய லேக்குனா நம்ம சைட்ல. ஒரு பண்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரூ, ஒரு சிண்டிகேட் ஆஃப் லாயர்ஸ் அதை மேக் யூஸ் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சைட்ல இன்னுமே கொஞ்சம் தொய்வா தான் இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீல். பிகாஸ் ஐ ஆல்சோ பிலாங் டு ஒன் பர்டிகுலர் பார்ட்டி அண்ட் ஐ ஆல்சோ பிலாங் டு லீகல் ஃபெட்டர்னிட்டி. பட் இது மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் நத்திங் இஸ் brought டு தி ஃப்ளோர். அது மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. இப்போ அந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல யாரையாவது ஒரு அட்டை அடிச்சிட்டாங்க இல்ல கை வச்சிட்டாங்க அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லா ஊர்லயும் நடக்கும். நம்ம ரைட் சைட்ல அப்படி இல்லை. அது கொஞ்சம் அந்த இதை மாத்திக்கணும். பட் ஆஸ் ரைட்லி செட் பை ரமேஷ், we have changed a lot in recent days, but still long way to go. I think our analogy has to take up this issue, like எல்லா கோர்ட்லயும் கேஸ் போடும், எல்லா கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கு வந்து லீகல் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் கொஞ்சம் பயம்ங்கிறதோ இல்ல ஒரு மரியாதைங்கிறதோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். Correct. Exactly. I also would like to tell you, okay, or a simple example சொல்றேன். It's nothing personal or whatever it is. Two things you need to understand is, if somebody speaks on behalf of somebody in the other groups, immediately அவங்க பண்ற விஷயம் என்ன தெரியுமா, they will call and appreciate. Okay, they know how to keep their people in good books. Forget anything and everything, right? அவங்களுக்கு யார் எங்க யூஸ் பண்ணணும்ங்கிறதும் தெரியும். அது ரொம்ப you need to be very appreciate the whole thing. I'm telling you, opposite view இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது சாதகமா ஒரு விஷயம் பேசினா they will call and appreciate it. இந்த மாதிரி நம்ம ஐடியாலஜில இருந்து நமக்காக பேசின பர்சன்ஸே இப்ப அவங்க சைடுக்கு பேசுறவங்களும் இருக்காங்க. very senior person, I don't want to mention the name. Why they are doing it? Because we failed even to basically acknowledge some of them.
அது என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலுக்கு மேல இருக்கும்போது அவங்க அந்த மேபி அவர் ஓன் பர்சன் who is very patriotic in nature or whatever it is, அவங்க எல்லாம் எனக்கு I'm surprised some of them using the word like ஒன்றிய அரசு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து I was shocked. Later on when I talk to those people I clearly understand how far they are able to convince them, because நம்ம சைடுல வந்து the by default itself the mindset for us is that okay நம்ம வரோம் நம்ம பண்றோம் நம்ம டியூட்டியை பண்றோம், பட் at some point when they start thinking என்ன ஒரு பேசிக் ரெகக்னிஷன் கூட இல்லை, என்ன ஒரு பேசிக் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட இல்லை, why should I do it னு வரும்போது அதை they are tapping it and they are using our own people against us. So please understand it. இதுல எல்லா பேலன்ஸ்டு ஆக்டுமே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னுடைய பாயிண்ட். They are also a very good cohesive force, Ramesh sir. They understand what they are doing and they are a cohesive force and they continuously pathina they talk the same language. Unlike நீங்க பாத்தீங்கன்னா, I'll give you a good example. The so-called right wingers, sometimes these guys are actually liberals. Like sometimes we are very disparate. We do not want to support each other. Hey, தப்பு ரைட்னு அதாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினா immediately we make lot of what I call as I think we need to learn from the left ecosystem to make how our right ecosystem very cohesive and very strong. அது வந்து நம்ம ஒரு feeling actually. That's a valid point. இல்ல எனக்கு கேள்விக்கு இல்ல, இங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வலியை தான் தருது அப்படின்னு சொல்ல முடியும். ஆல் சடன் டன் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி காமராஜர் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஒரு நிர்வாகியை தோக்கடிக்க வச்சது. அதுக்கு உடந்தையா இருந்தது நாம தான், மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் தான். இன்னைக்கும் வந்து தேர்தல் அப்படின்னு சொன்னோம்னா 40% தான் ஓட்டு போடுறதுக்கே நம்ம தேர்தல் அந்த பூத்துக்கே போறோம் நம்ம. சோ தவறு நம்ம மேல இருக்கு. நம்ம மக்களாகிய நாம நிறையவே திருந்தணும். இந்த பாயிண்ட அவங்க திருந்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அதை சொல்லி அவங்க பண்ற தப்புனால ஏற்படக்கூடிய அந்த ரிப்பர்கஷன்ஸ் இருக்கு பாருங்க, அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறது அந்த புரியுற விஷயத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இப்ப இருக்க ஆட்கள் கிட்ட இருக்கு. அதுக்கு நமக்கு ஊடகம் இல்லை. ஆனா சரி கரைச்ச வழியில எல்லாம் நம்ம அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா அடுத்த தலைமுறை நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. ஒரே ஹாப்பி டு see விஜய் சாரதி சார் ஹியர். நான் வந்து நம்பவே இல்ல இது இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னங்க சின்ன வயசுல நான் used to see your program sir. Love you, thank you so much. Thank you sir. So one thing that I would like to tell you is very simple. நான் வந்து முன்னாடி டிபேட்டுக்கு போகும்போது hardly handful of people were there, and today we have so many people coming for debates. எவ்வளவு சேனல் இருக்கோ அத்தனைக்கும் நம்மளால ஆள் போக முடியுது. பட் ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம். ஓகே, ஷார்பன் யுவர் ஸ்கில்ஸ். I will be very happy another 20-30 people who are there available to speak, because ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரினாக்க நம்ம எல்லாரும் பேசுற ஜெனரல் பாயிண்ட்ஸை பேசுறதை விட அதுல என்ன டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணி பேச ஆரம்பிச்சோம்னா ஐ எம் டெல்லிங் யூ இன்னொரு 50 ஸ்பீக்கர்ஸ் இருந்தா ஐ பி வெரி ஹாப்பி, பிகாஸ் they are not just going to talk only in media. Apart from that, they are also going to talk in many public forums. It is not like Ramesh, it is not like Srini, it is not like Sriram Seshadri. So in the Mari or Sriram, many people are there, right? I can't thankfully name every one of them. They are all doing wonderful job. But namakku idu podadu. We need to multifold this entire thing. See, for example, Colonel is talking, Major is talking. So from their perspective, again, they are not standing for any one particular ideology. They are all nationalists. They will even call out the mistakes that is, there in this government or whatever it is. So, what is needed is namakku different flavors irukkum, namakulla different ideas irukkum, nammalla ortharukku orthare different views irukkum. Adala or egoistic edukama orthar kittadu orthar kattukka vendiyadhu nariya, right? It's not like junior, senior, whatever it is. இதையெல்லாம் பண்ணி நம்ம மேல மேல கொண்டு போய் சேர்க்கறது தான் இது. பிகாஸ் கலெக்டிவ்ல ஒரு 20 பாயிண்ட் வரும்போது அதை கன்சாலிடேட் பண்ணி அதுல பெஸ்ட் ஆஃப் த 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சொன்னாலே போதும். ஐ எம் டெல்லிங் யூ இட் வில் ஹேவ் a very very huge impact. Just make them think, that is all. Yeah, kandipa Ramesh ji, words are very encouraging. That's one of the reasons for us to put spaces, and people like you, Karthik, Colonel Ji, Madhan, Srini, everybody, Vijay Saradi, JKB, people coming and putting and your views and you're opening up that thing, that thought-provoking thing which we need
at this time. So that is much appreciated. Definitely, we love to have you all, and we are willing to do. கண்டிப்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி பேசணும்னு எல்லாத்திட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். லிசனர்ஸ் சில பேருக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியல, தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு லிமிடேஷன் ஆஃப் டைம்னால சிலர் கொடுக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா அடுத்த முறை நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி கேள்வி பதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம் வேற ஒரு நன்றி. ஜெய் ஹிந்த். Thanks everyone for joining. Jai Hind. Jai Hind. Good night all.